ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ராமா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவங்ககிட்ட ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவகிட்ட என்ன உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ஆமாம் எனக்கு உங்களை தெரியும்னு சொல்கிறா. உடனே ஹீரோ வந்து நான் சொல்கிறது எல்லாமே நீ செய்யணும், அப்படின்னா தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறா. அதுக்கு அவள் ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ சீக்கிரமாக அவனோட டையை கட்டி அதால் அந்த பொண்ணோட கையை கட்டிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பொண்ணு தான் நம்ம கதையினுடைய ஹீரோயின். அவள் பேர் வந்து இதில் நியான். ஹீரோ நீ அவங்க அம்மா அவகிட்ட ஃபோன் பண்ணி மிஸ்டர் லின் கிட்ட இருந்து ஒரு கான்டாக்டை வாங்கணும், நீ போயிட்டு அவரை எப்படியாச்சும் கன்வென்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நீ உள்ளே போகிறா. அங்கே மிஸ்டர் லின் கூட நம்ம ஹீரோ உட்காந்துட்டு பார்த்து ஷாக் ஆகுறான். ஹீரோவை பார்த்த உடனே அவன் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறா. ஏன்னா ஹீரோ எத்தனை நாளாக அப்ராட்ல இருந்தான், இப்போ தான் திரும்பி வந்திருக்கான். அதுக்குள்ளே லின் வந்து ஹீரோனி பக்கம் இழுத்துக்கிட்டு இவ தான் என்னுடைய டேட்டிங் ஹீரோ கிட்ட சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. மனசுக்குள்ளேயே நான் கொஞ்ச நாளாக வெளியே போயிட்டு வரத்துக்குள்ளே இவ இவ்வளோ சீக்கிரமாக வேற ஒருத்தனோட க்ளோஸ் ஆகிட்டாலான்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறான். லின் இங்கே வந்து ஹீரோனிக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக ஆக ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவளை ட்ரிங்க்ஸ் குடிக்க சொல்கிறான். ஹீரோனியும் அதை குடிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இவங்க உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு லின் கிட்ட கேட்குறான். அதுக்கு லின் இருந்துக்கிட்டு போய் சொல்லி ஆமாம் இவ தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். அதே நேரத்தில் ஹீரோனிக்கு வந்து திடீர்னு தலை சுற்றுற மாதிரி ஆரம்பிக்குது. உடனே ஹீரோவுக்கு வந்து புரிஞ்சுக்கிறான் இந்த ட்ரிங்க்ல லின் ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அதனால ஹீரோ உடனே அவனுடைய செக்யூரிட்டி கார்ட்ஸ்ங்கெல்லாம் கூப்பிட்டு லின் அங்கேருந்து வெளியே அனுப்புகிறான். ஸோ ஹீரோனிக்கிட்ட ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நீ என்னை இவ்வளோ சீக்கிரமாக மறந்துட்டியா, இந்த சில வருஷங்களை எத்தனை பாய் ஃப்ரெண்டை வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து காட்டுறாங்க. ஹீரோனி தூக்கத்துலேருந்து எழுந்தப்போ அவன் முன்னாடி நம்ம ஹீரோ நிற்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. நேற்று அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து இருந்தது வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. அப்போ தான் ஹீரோ அவகிட்ட நெருக்கமாக வந்து டச் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் இன்னும் கோபத்திலே இருக்கான். ஹீரோனி வந்து நேற்று அந்த பையன்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுறதுக்குற டேங்க்யூன்னு சொல்கிற. ஆனால் ஹீரோ வந்து அதை கேட்டதுமே இன்னும் கோவம் வருது. உடனே அவளை தள்ளி பெட் மேலே விழ வைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நீ ஏன் அங்கே வந்த, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அதுக்கு நீ பதிலாக என்ன தர போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதோட 6 வருஷமாக நான் வந்து அப்ராட்ல இருந்தேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த 6 வருஷத்துல நீ எத்தனை பசங்கிட்ட க்ளோஸாக இருந்தேன்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இப்போ நீ ரொம்ப பெரிய ரிச்சான ஆளாக மாறிட்டேன், ஆனால் நான் ஒரு சாதாரண பொண்ணு, என்கிட்ட இருந்து நீ என்ன எடுக்க போகிறேன், நான் உனக்கு எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ எனக்கு உங்ககிட்ட எதுவுமே வேண்டான்னு சொல்கிறான். அப்போ நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஹீரோவை வந்து பிரேக்கப் பண்ணுறா. அதுக்கு ஹீரோ என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நிற்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கோவமா நீ என்னை எப்போவுமே காதலிக்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து ஆமாம் நான் உன்னை எப்பவுமே காதலிக்கல, அதனால தான் நான் இப்போ உன்னை பிரேக்கப் பண்ணுறேன்னு சொல்கிறான். இனிமேல் என்னை பார்க்கவே வேண்டாம்னு சொல்கிறான். வார்த்தை கேட்டதுமே ஹீரோவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிக்கிறான். உடனே அங்கேருந்து ஹீரோனி விட்டுட்டு கிளம்ப போகிறான். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் முடிச்சு தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனி என்னை இங்கேருந்து போக விடுங்கன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ வந்து நீ உன்னோட விருப்பத்தினால தான் நீ இங்கே வந்த, ஆனால் உன்னோட விருப்பத்தினால நீ வெளியே போக முடியாது, நான் எப்போ அனுப்புறேனோ அப்போதான் நீ போக முடியும்னு சொல்கிறான். அதோடு இப்போ உங்ககிட்ட இருந்து அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு அவளை பார்த்துக்கிட்டு இருப்பான். நேரம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து அதை எடுத்துக்குவேன், இப்போ இங்கே இருந்து போன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வீட்டுக்கு திரும்பி வரும்போது நமக்கு ஹீரோனுடைய சிஸ்டர் ரூவை தான் காட்டுறாங்க. ரூ அவளுக்காக பர்த்டே பார்ட்டிக்காக அழகாக ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோனி அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறா. ஆனால் ரூ அவகிட்ட வந்து சிஸ்டர் நீயும் ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிக்கோ, நாளைக்கும் உனக்கும் பர்த்டே தானே, ஆனால் உன்னோடைய பர்த்டே யாருமே செலிப்ரேஷன் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ரூடி அம்மா வந்து நாங்கள் எதுக்கு அவளுடைய பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணணும், அவளை நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணதுக்கு காரணம் இருக்குது, உனக்கு ஏதாச்சும் ஒரு வயசான ஆளோட கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிட்டு உங்கள் இடத்துல வந்து அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பலாம், அப்போ நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும்னு சொல்கிறாங்க. ஹீரோனி இந்த குடும்பத்தோட சொந்த பொண்ணே கிடையாது, அவளை அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரூடி அம்மா வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸுங்க கிட்ட இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு அவளை உள்ளே விடாதீங்க, அவள் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுவா. ஸோ நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ரூடைய பர்த்டே பார்ட்டிக்கு வரான். அவனை பார்த்து அங்கேருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா ஹீரோ வந்து ரொம்ப பெரிய ரிச்சான ஆள் என்பதுனால அவன் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே ஆச்சரியமா இருக்கு. ஹீரோ மாதிரி ஒரு பெரிய ரிச்சான ஆளு இவ்வளோ சின்ன பார்ட்டிக்கு வந்து பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரூ வந்து நினைக்கிறா இவர் என்னை இம்ப்ரெஸ் ஆனதுனால வந்திருப்பாருன்னு சொல்லிட்டு. ஹீரோ வந்து ஸ்ட்ரைட்டாக கேட்குறா, லூ ஃபேமிலியில் 2 பொண்ணுங்க இருக்காங்கன்னு சொன்னீங்க, இப்போ இன்னொரு பொண்ணு எங்க, அவ ஏன் பர்த்டேக்கு வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரூடி அம்மா வந்து என் பெரிய பொண்ணுக்கு பார்ட்டி எல்லாம் பிடிக்காது, அதனால தான் வரலன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இந்த ஈவெண்ட் முழுக்க உங்க ஃபேமிலி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படின்னா அவ்வளோ இருக்கணும் தானே, கெஸ்ட்டுங்களை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒருத்தி இல்லைன்னா அது வந்து அவமானப்படுத்துற மாதிரி ஆகிடும் சொல்கிறான். அதை கேட்ட ரூடி அம்மா வந்து நான் இப்போவே அவளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹீரோனி கிட்ட போயிட்டு சீக்கிரம் ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு பார்ட்டிக்கு வரணும்னு சொல்கிறாங்க. ஹீரோனி அமைதியாக ரெடி ஆகி பார்ட்டிக்கு வரா. அங்கே வந்ததுமே ஹீரோ வந்து பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுறா. ஹீரோ அவகிட்ட உங்கள் வீட்டில் பர்த்டே பார்ட்டி நடக்குது, ஆனால் நீங்கள் இல்லை, கெஸ்ட்டுங்களை சரியாக வெல்கம் கூட செய்யலைன்னு
சொல்கிறான். அதுக்கப்புறம் ரூவுடைய அம்மா வந்து ஹீரோனி கிட்ட ஒரு ட்ரிங்க்ஸை கொடுத்து இதை குடிச்சு ஹீரோ கிட்ட சாரி சொல்லு, அவனுக்கு சரியாக வெல்கம் பண்ணலை, அதனால தான் அவன் இப்படி வந்திருக்கான்னு சொல்கிறான். ஹீரோனி அங்கே என்ன செய்யணும்னு தெரியாமல் நிற்கிறா. அந்த ட்ரிங்க்ஸை எடுத்து அமைதியாக குடிச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மனுப்பி கேட்குறா. இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. அப்போ ஹீரோ கிட்ட வந்து அவர் கூட ட்ரிங்க்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள் 2 பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே தானே, அப்போ இங்கே சின்ன பொண்ணுக்கு மட்டும் பர்த்டே மட்டும் ஏன் செலிப்ரேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ரூவுடைய அம்மா வந்து என்னுடைய பெரிய பொண்ணுக்கு இப்படி பர்த்டே எல்லாம் பிடிக்காது, அதனால தான் அவளோட பர்த்டேயும் செலிப்ரேஷன் பண்ண மாட்டேன், அதனால தான் நாங்கள் அவளை இங்கே கூட்டிகிட்டு வர மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகிறான். இப்போ அவன் புரிஞ்சுக்கிறான் ஹீரோ நீ வீட்டில் எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு. வந்து என்னோட சிஸ்டருக்கு அவங்க ஃபியான்சி கூட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண பிடிக்கும், அதனால தான் அவன் இந்த மாதிரி பார்ட்டிகள்லாம் வரலன்னு சொல்கிறான். ஹீரோ வந்து உடனே அவளுக்கு ஃபியான்சி இருக்காளான்னு சொல்லிட்டு கேட்குறான். எல்லாருமே ஆமாம் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து ஷாம்னு ஒரு பையன் வரான். அவன் தான் ஹீரோனியோடைய ஃபியான்சின்னு இன்ட்ரடியூஷன் பண்ணிக்கிறான். அவன் வந்து ஹீரோனி கிட்ட வந்து அவகிட்ட நெருக்கமாக நின்று அவளோட கையை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறான். ஹீரோனிக்கு வந்து அந்த சுச்சுவேஷன் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஆகுது. அதனால அவள் அங்கேருந்து விலகி வாஷ்ரூமுக்கு போயிடுறா. அவள் வந்து தனியாக இருக்கும்போது ஹீரோ பின்னாடி வந்து அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அந்த நாள் நைட்டு நீ என்கிட்ட உன் ஃபியான்சி இருக்கான்னு சொல்லவே இல்லையா, மறந்துட்டியா, நீ அவனுக்காக சூஸ் பண்ணிட்டியான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ நீ என்னை வேறு யாராச்சும் நம்மளை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து இப்படி ரகசியமாக சந்திச்சதுல நமக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும் தெரியுமான்னு சொல்கிறான். அப்போ வந்து ஹீரோ நீ ஃபோர்ஸாக கிஸ் பண்ண முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹீரோயின் வந்து தடுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து உன் ஃபியான்சி நல்லவன் இல்லை, எனக்கு அவனை பிடிக்கலன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோயின் வந்து நான் தான் என் வாழ்க்கையை சூஸ் பண்ண முடியணும்னா அவனை எப்பவுமே நான் சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்கிறான். இதில் இருந்து ஹீரோனிக்கு அவனுடைய ஃபியான்சி விருப்பே இல்லைன்னு தெளிவாக தெரியுது. திடீர்னு ஹீரோனிக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஹீரோ அவளை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோனிக்கு மெடிசன் வாங்க சொல்கிறான். ஹீரோயின் வந்து நீ என்னை ஹாஸ்பிட்டல் தானே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான், ஆனால் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்து அவளுக்கு மெடிசன் கொடுக்குறான். இதுதான் இன்னைக்கு உன்னுடைய ஹாஸ்பிட்டல், நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறான். மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ நீ வெளியே போக முயற்சி பண்ணுற, ஆனால் ஹீரோ அவளை விட மாட்டான். இன்னைக்கு வந்து நைட்டு நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்கிறான். இப்போ நீ என் நேரம் ஆயிடுச்சு, நீ போக முடியாதுன்னு உறுதியாக சொல்கிறான். ஹீரோனி வந்து என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா நான் நைட் இல்லாமல் போயிருக்கணும், பெரிய பிரச்சனையாக ஆகிடும்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ சொல்லு, நீ உன் குடும்பத்துக்கு பயப்படுறியா இல்லை உன்னுடைய ஃபியான்ஸுக்கு பயப்படுறியா, அதனால தான் நீ இவ்வளோ சீக்கிரமாக போகணும்னு நினைக்கிறியான்னு கேட்குறான். ஹீரோனி இல்லை ஆனாலும் தயங்குறா. அப்போ ஹீரோ வந்து நீ என்னை வெறுக்கிறியா, நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோனி வந்து அவள் பக்கம் வர சொல்கிறான். ஹீரோனி நான் கிட்ட வந்து என்னை கிஸ் பண்ணன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து நான் முடியாதுன்னு சொல்கிறேன். இதை கேட்ட ஹீரோக்கு ரொம்ப கோவம் படுறான். நான் உன்னை காப்பாற்றினேன், நீ என்னை மறந்துட்டியான்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விடுறான். ஆனால் அதே நேரத்தில் ஹீரோனிக்கு ரொம்ப வயிறு வலி இருக்கிறதுனால அவள் ரொம்ப கஷ்டப்படுறா. இதை பார்த்து ஹீரோக்கு கொஞ்சம் ஃபீலிங் வர ஆரம்பிக்குது. அவள் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு ஹீரோனை தூக்கி பெட் மேலே படுக்க வைக்கிறான். இன்னைக்கு நைட்டு நீங்கள் இரு, நான் அவங்ககிட்ட வரமாட்டேன், காலையில் நீ போகலன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோனி கம்பெனிக்கு போகிறா. அங்கே அவங்களுடைய காலேஜ் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து நேற்று பர்த்டே பார்ட்டிக்கு மிஸ்டர் ஜி வந்தாராமேன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோனி ஆமான்னு சொல்கிறா. அதுக்கு அந்த காலேஜ் ஃப்ரெண்டே மிஸ்டர் ஜி உன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு தானே, நீ அவனை காதலிச்சது கூட உன்னுடைய சைல்டுஹுட் லவ் மாதிரி இருந்ததுனால சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி ஆமாம், அதனால தான் நான் அவனை காதலிச்சேன்னு ஒத்துக்கிறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோனியோடைய அங்கிள் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காரு. அவருடைய ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் முழுக்க லூ ஃபேமிலி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஹீரோனுடைய அம்மா திடீர்னு இனிமேல் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். இதை கேட்ட ஹீரோனி அவங்க காலில் விழுந்து தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க, நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொல்லிட்டு கெஞ்சிரா. அப்போ அவங்க அம்மா சரி அப்படின்னா நீ வந்து ஷியாமை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சுதான் காட்டுறாங்க. ஹீரோனி அந்த பழைய விஷயத்தெல்லாம் யோசித்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டரு ஹீரோனிக்கு கால் பண்ணி நேற்று நைட்டு நீ எங்கே இருந்த, ஷியாம் முழுக்க நைட்டு உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான், நீ வரலன்னு அவன் ரொம்ப கோவமாக இருக்கான், நீ போயிட்டு அவனை சாரி கேளுன்னு சொல்கிறா. ஹீரோயின் அமைதியாக சரி நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறா. அங்கே ஹீரோனுடைய காலேஜ் ஃப்ரெண்டு நீ இப்போ எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோனி வந்து என்னுடைய ஃபியான்சி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து ஒரு பார்க்கு தான் ஷானை பார்க்கறதுக்கு வந்திருக்கா. ஷான் வந்து பல பழங்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோனி பார்த்ததுமே அங்கே இருக்கிற எல்லாருமே உன்னுடைய ஃபியான்சி வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஷான் வந்து நேற்று நைட்டு நீ எங்கே போயிருந்த, நான் உனக்காக நைட்டு ஃபுல்லாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து என்னோட உடம்பு சரியில்லை அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னு சொல்லிட்டு சாரி கேட்குறா. ஷானோட ஃப்ரெண்டுங்கெல்லாம் நீ இன்னும் கிஸ் கூட பண்ணலை, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஆனால் இன்னும் ரொமான்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இதை கேட்ட ஷானு சரி அப்போ இப்போ நீ என்னை கிஸ் பண்ணு, அப்போ தான் நான் உன்னை மன்னிப்பேன்னு சொல்கிறான். ஹீரோனி வந்து என் அம்மா சொன்னதை நான் கேட்பேன், நான் உங்ககிட்ட சாரி கேட்க தான் வந்தேன், கிஸ் பண்ண முடியாதுன்னு உறுதியாக சொல்கிறேன். இதை கேட்ட ஷானு என்ன பேசுகிறேன், நான் உன்னுடைய ஃபியான்சி தானே, அப்போ ஏன் என்னை கிஸ் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு கோவத்தில் கேட்குறான். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு ஹீரோனியை ஃபோர்ஸாக கிஸ் பண்ண முயற்சி பண்ணுறான். ஹீரோனி வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் திடீர்னு ஹீரோ உள்ளே வந்து ஷானை தள்ளி வர்றான். அவனுடைய தலையில் வந்து பாட்டில் கூட உடைக்கிற அளவுக்கு ரொம்ப கோபமாக அடிக்கிறான்.
உனக்கு என்ன தைரியம் இவளை இப்படி டச் பண்ணுறியன்னு கேட்டுட்டு அவனை ரொம்ப கடுமையாக எச்சரிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருந்த செக்யூரிட்டி கேட்டு வந்து மற்றவங்கள வெளியே அனுப்ப சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோனி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்கு வந்துமே ஹீரோனி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன வீடுன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ இன்னும் கோவத்தே இருந்து அந்த மாதிரி இடத்துக்கு ஆம்பளைங்க எப்படி இருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா, நீ அங்கே எப்படி போக முடிஞ்சுது, அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதான்னு கண்டிக்கிறான். அதுக்கு ஹீரோயின் நாங்கள் சென்னை பார்க்க மட்டும்தான் போனேன்னு சொல்கிறா. அது கேட்ட ஹீரோ ஜெல்ஸில் ஒன்றும் கோவம் அதிகமாகுது. ஹீரோனி என்னை அங்கே இருந்து காப்பாற்றுனதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ நீ சென்னை அவ்வளோ காதலிக்கிறியா, உன் சேஃப்டி கூட கவனிக்காம அவனை பார்க்க அங்கே போயிருக்கேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து ஹீரோனி கிட்ட கொடுக்குறான். ஹீரோனி இது எனக்காகவான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ நேற்று உன் பர்த்டே நான் உனக்கு கிஃப்ட் கொடுக்க முடியல அதனால தான் இப்போ தரேன்னு சொல்கிறான். ஹீரோ நேற்று திறந்து பார்த்தது அது உள்ள அழகான ரிங் இருக்குது. அதை பார்த்ததுமே அவன் மனசுக்குள்ளே இப்போ நான் திருப்பி கொடுத்தா இவன் ஹர்ட் ஆகிடுவான், ஆனால் இதை நான் எடுத்துக்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனே தேங்க்ஸ் பர்த்டே கிஃப்ட்டுக்காகன்னு சொல்கிறேன். நான் ஒரு நாள் நிறைய பணம் சம்பாதிச்சா அந்த கிஃப்ட் நான் பதிலாக உனக்கு திருப்பி கொடுப்பேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுக்கு ஹீரோ நான் உங்ககிட்ட இருந்த பணத்தில் வாங்குற கிஃப்ட் வேணும்னு யார் சொன்னது, எனக்கு வேற ஒன்று தான் வேணும், அது நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளை கிஸ் பண்ணுறான். உன்னுடைய பெரிய கிஸ் தான் எனக்கு உலகத்திலே பெரிய கிஃப்ட்னு சொல்கிறான். ஹீரோனி உடனே அவளை தள்ளி விட்டு அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுறா. ஆனால் ஹீரோ பிளேஃபுல்லாக அவள் கழுத்தில் கடிச்ச மாதிரி செய்கிறான். அதுக்கு ஹீரோனி இப்படியெல்லாம் செய்யாது, டாக் மாதிரியெல்லாம் கடிக்காதுன்னு சொல்கிறான். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். வீட்டுக்கு வந்து தான் ரூவும் அவனுடைய அம்மாவும் ரொம்ப கோபமாக இருக்கிறத ஹீரோனி பார்க்குறா. ரூவுடைய அம்மா வந்து நாங்கள் ஒன்று சென்னைக்கிட்ட சாரி சொல்ல அனுப்பணும், நீ என்ன பண்ண, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கா, இந்த மேரேஜை கேன்சல் பண்ணணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாங்க. இந்த மேரேஜ் வந்து நின்னா நம்ம ஃபேமிலிக்கு பெரிய பிரச்சனை வரும், எதுவாக இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோனி ஆனால் அவன் எல்லாரும் முன்னாடியே என்கிட்ட தப்பாக டச் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்கிறான். ஆனால் அவங்க அம்மா இருந்துக்கிட்டு இதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டா. இன்னும் கொஞ்ச நாள் தான் அவங்க கல்யாணம் நடக்க போகுது, அப்போ அவன் உன்னோடைய க்ளோஸாக ஆகணும்னு நினச்சா நீ ஏன் தடுக்கணும்னு கேட்குறாங்க. ஒரு ரூபா அவளுடைய அம்மாவும் ஹீரோனி கழுத்தில் இருக்கிற மார்க்கு கவனிக்கிறாங்க. உடனே அவங்க கோவமாக நேற்று நைட்டு நீ யாரோட இருந்த, உன் கழுத்தில் எப்படி இந்த மார்க் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோனி அதை இக்னோர் பண்ணிட்டு உள்ளே போல முயற்சி பண்ணுறா. ஆனால் ரூ விடவே மாட்டேங்கிறா. எனக்கு தெரியும் சிஸ்டர் கண்டிப்பாக ஏதாவது வயசான பணக்கார ஆளோட தான் இருந்திருப்பா, என் ஃப்ரெண்டு கூட அவளை ஒரு காரில் ஏறத பார்த்துருக்கான்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோனி கோவமா நான் ஒரு வயசான ஆள் கூட இருந்தேன்னு நீ எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு கேட்குறா. ரூ உடனே உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இந்த சிட்டியில் இருக்கிற ரிச்சான ஆளுங்க யாருமே உன்னை சீரியஸாக பார்க்க மாட்டாங்க, அதனால தான் கண்டிப்பாக வயசான ஆளை தான் உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு கிண்டலாக பேசுகிறா. அதுக்கு ஹீரோயினி அவன் இந்த சிட்டிலே இருக்கிற பெரிய ரிச்சான பர்சனாகவும் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவங்க அம்மாக்கள் இருந்துக்கிட்டு அப்படி எப்பவுமே நடக்காது, இந்த சிட்டியில் ரொம்ப பெரிய ரிச்சான பர்சன் மிஸ்டர் ஜி தான், அவர் உன்ன மாதிரி பொண்ணால எப்பவுமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டார், அதனால அவர்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தூரமாகவே இரு, இல்லைன்னா எல்லாருமே உன்னை யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு நீ சென்னைக்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு ஹீரோனை வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே வந்த ஹீரோயின் அங்கே ஹீரோ காரை நிற்கிறத பார்க்குறா. காரை பார்த்துமே உடனே அதுக்குள்ளே ஏறிக்கிறா. ஹீரோ வந்து ஹீரோனி அப்செட்டாக இருக்கிறத கவனிக்கிறா. நீ ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்கிறன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் அப்செட்டாக இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ அவள் கணத்தில் இருக்கிற அந்த அடிச்ச மார்க்கை கவனிக்கிறான். உடனே யாரோ இவ்வளோ அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறான். அந்த நேரத்தில் வெளியே ரூ வரா. ஹீரோடைய காரை பார்த்த உடனே அது அவரோட காருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறா. வெளியே நின்றுக்கிட்டு மிஸ்டர் ஜி நீங்கள் உள்ள இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. ரூ பார்த்ததுமே ஹீரோனி ரொம்ப பயந்துடுறா. உடனே ஹீரோ கிட்ட ப்ளீஸ் என்னை காப்பாற்று ரூ, நம்ம 2 பேரும் சேர்த்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ நீ முன்னாடி இப்படி பயந்தவளே இல்லையே, ஏன் உன்னுடைய குடும்பத்தை பார்த்து இப்படி பயப்படுறேன்னு கேட்குறான். ஹீரோனி ரூ நம்ம 2 பேரும் சேர்த்து பார்த்துட்டா அந்த வீட்டில் நான் இருக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுன்னு கேட்குறா. அதோட நீ என்ன கேட்டாலும் நான் தரேன், நீயே சொன்ன இல்லை நான் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவேன்னு, அப்போ எதுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு பதிலான்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். நான் என்ன செய்ய சொல்கிறேன்னா அதை நீ செய்யணும், நீ கிண்டி செய்யலைன்னா இப்போவே நான் உனக்கு காரில் இருந்து வெளியே இருக்கிறவேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நான் எத்தனை தடவை உனக்கு ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோ தடவை நீ என்கிட்ட க்ளோஸாக இருக்கணும்னு சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் ஹீரோனி சம்மதிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவனுடைய கோட்டை கழட்டி ஹீரோனி மேலே போட்டி வர்றான். 2 பேரும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் கார் விண்டோ திறந்துடுறான். வெளியே இருந்த ரூ அந்த விண்டோ வழியாக உள்ளே பார்த்துட்டு ஹீரோ ஒரு பொண்ணை கிஸ் பண்ணுறதை பார்க்குறா. ஆனால் அந்த பொண்ணை ஹீரோனி தானே அவளுக்கு தெரியாது. அதை பார்த்த ரூ அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஆனால் ஹீரோனி இதுக்காக ஹீரோ கிட்ட ரொம்ப கோவப்படுறா. எதுக்காக விண்டோ திறந்த, அவர் 2 பேரும் நம்ம பார்த்துருந்தா இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிருக்குன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ நான் ஒரு பிஸ்னஸ் மேன், எனக்கு ரிஸ்க் எடுத்து தான் வேலை செய்ய பிடிக்குன்னு சொல்லிட்டு கூலாக சொல்கிறான். ஹீரோனி கோவத்தில் காரில் இருந்து இறங்கி வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ தனக்குள்ளே யோசிக்கிறான், இவளுக்கு இந்த 6 வருஷத்தில் என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ மாறிட்டான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ ஹீரோயினியும் ஸ்கூல் பார்ட்டிக்கு போக ரெடியாக இருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனுடைய காரில் ஹீரோனிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினிக்காக ஒரு டாக்ஸி வரப்போகுது. ஹீரோனி வெளியே டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஹீரோடைய அசிஸ்டன்ட் மனசுக்குள்ள முதல் முறையாக ஒரு பொண்ணுக்காக சாரி இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் ஹீரோனி கிட்ட அவனுடைய சீனியர் ஒருத்தன் வர, அவன் பேர் புள்ளி, நானும் ரீனியன் பார்ட்டி தான் போகிறேன், நீ என்னோட கூட வான்னு சொல்கிறான். இதை பார்த்து ஹீரோ ஜெல்ஸாக ஃபீல் பண்ணுறான். உடனே அவனும் ரீனியன் பார்ட்டிக்கு போகிறான். பார்ட்டியில் வந்து ஜியாவும் இருக்கா. அங்கே ஹீரோக்காக எதிர்பார்த்துக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்துமே ரொம்ப சந்தோஷப்படுறான். அங்கே ஜியோட ஃப்ரெண்டுங்கள்லாம் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஹீரோனி ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்க
போகிறா. அப்போ புலின் அவங்ககிட்ட வந்து நீ ட்ரிங்க் பண்ணாது, குடிச்சா உடம்பு சரியில்லாமல் போயிடும், நீ ஜூஸ் குடிச்சா போதும், அதுதான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு கேரிங்காக சொல்கிறான். அந்த சீன் முழுக்க ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே ஹீரோனி கிட்ட வந்து நீ ட்ரிங்க்ஸ் பண்ணுவதானே, அப்போ எதுக்கு நீ இப்படி ஆக்ஷன் பண்ணுற, குடிக்க தெரியாத மாதிரி எதுக்கு நடிக்கிறேன்னு கேட்குறான். அதுக்கு ஜியா அவன் ரொம்ப இன்னோசென்ட் மாதிரி நடிக்கிறா, எல்லார்கிட்டையும் சிம்பத்தி வாங்கணும்னு பார்க்குறான்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ எல்லாருமே இன்னோசென்ட் நம்பக்கூடாது, சில பேர் வெளியில் மட்டும் இன்னோசென்ட் மாதிரி நடிப்பாங்க, ஆனால் உண்மையிலேயே அவங்க அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். அப்போ புலின் கோவமா நீங்கள் ஏன் அவகிட்ட இப்படி பேசுகிறீங்க, எனக்கு இவளை பற்றி நல்லாவே தெரியும், அவள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்கிறான். அதுக்கு ஜியோட ஃப்ரெண்டு உனக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சா, ஸ்கூல் டேல இருந்தே 2 பேரும் டேட்டிங் பண்ணாங்க, ஆனால் இவ என்ன காரணமே தெரியாமல் ஹீரோவை விட்டுட்டு போயிட்டா, அவன் ரொம்பவே காதலிச்சான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருமே ஹீரோனி அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனி அமைதியாக நின்று இது எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் கோவத்தில் ஹீரோனி கிட்ட கஷ்டமான வார்த்தைங்களே பேசுகிறான். அதுக்கப்புறம் ஹீரோனிக்கு ரொம்ப கோவம் வருது, என்னை பற்றி இப்படி பேச வேணாம், உங்களுக்கு நான் ட்ரிங்க்ஸ் தானே பண்ணணும்னு தோணுதா, சரி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து எல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே குடிக்க ஆரம்பிக்கிறா. அதனால அவங்களுடைய உடம்பே சரியில்லாமல் போயிடுது. உடனே புலின் வந்து ஹீரோனை கேரிங் பண்ணுறான். இதை பார்த்து ஹீரோ இன்னும் கோவம், ஏன் இப்படி ஆக்ஷன் பண்ணுற, அந்த நாளில் நீ கூட ரொம்ப தொடர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் தான் உன்னை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக சொல்கிறான். அப்போ ஜியோடைய ஃப்ரெண்டு அப்படின்னா நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே பாரில் சந்திச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனியோட கையை பிடிச்சிக்கிட்டு ஆமாம் நாங்கள் 2 பேரும் சந்திச்சோம், அப்போவும் நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கேருந்து வெளியே போயிடறான். ஹீரோனி ரொம்ப குடிச்சதுனால நிலைமை சரியில்லாமல் இருக்கா. அதனால அங்கேருந்துங்க எல்லாருமே சேர்ந்து அவளை வெளியே கூட்டிகிட்டு வராங்க. அவளை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜியா வந்து புலிங்கிட்ட நீ மட்டும்தான் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருக்க, அதனால நீயே இவளை சேஃபாக வீட்டில் விட்டுடுன்னு சொல்கிறான். அதுக்கு புலின்னு நான் அவளை வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ திரும்பி வந்துடுறான். ஹீரோனியை நான் வீட்டில் கொண்டு போய் விடுறேன், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனியை அவனோட காரில் ஏற்றிக்கிட்டு போயிடுற. இதெல்லாம் பார்த்த ஜியா வந்து இன்னும் இவன் மேலே இவனுக்கு இன்னும் ஃபீலிங் இருக்குன்னு பார்த்துட்டு ரொம்ப கோவப்படுறா. ஏன்னா அவள் ஹீரோ வந்து காதலிக்கிறா. அதனால புலிங்கிட்ட வந்து பேசுகிறா, நீ வந்து அவளை லைக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், அதனால நீ அவளை அடையணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும், அவங்க 2 பேரும் சேரவே கூடாதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். அந்த பெட் மேலே படுக்க வைக்கிறான். ஹீரோனி ரொம்ப ட்ரிங்க்ஸாக இருந்ததுனால ஹீரோவோட பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து ஹீரோக்கு ரொம்ப ஃபீலிங் வருது, நான் உன்னை வெறுக்கணும்னு நினைக்கிறேன், இத்தனை வருஷம் ஆச்சு இவ இன்னும் என்ன மறக்கலையான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பேசிக்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனி வெளியே வரா. அவள் கிளம்பணும்னு நினைக்கிறா. ஆனால் ஹீரோ வந்து இது ஒன்றே ஹோட்டல் இல்லை, உனக்கு தோணும் போது வரத்துக்கும் தோணும் போது போகிறதுக்கும், அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து உக்கார், என்னோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுன்னு சொல்கிறான். ஹீரோனி அமைதியாக வந்து உக்கார பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதோட ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறான், நேற்று என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கும் புதுசாக ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுக்கும் தேங்க்யூன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், நான் நேற்று பார்ட்டியில் நீயும் புலியும் ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிட்டு இருந்தீங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு டேட்டிங் பண்ணுறீங்களான்னு கேட்குறான். ஹீரோன் இருந்துக்கிட்டே இல்லை நாங்கள் டேட்டிங் பண்ணல, அவன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அதனால நாங்கள் ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருந்தோன்னு சொல்கிறான். ஹீரோ உடனே அப்போ அவன் உன்னுடைய நிக் நேம் வந்து கூப்பிட்டானேன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனையும் சிரிச்சுக்கிட்டே நாங்கள் பல வருஷமாக ஃப்ரெண்டு, நிக் நேம் வச்சு கூப்பிட்றதுல என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறான். அதே நேரத்தில் ஹீரோவுடைய வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா. நேற்று என் பர்ஸிங்கே மறந்துட்டேன், அது எடுக்க வந்தேன்னு சொல்கிறேன். அவளை பார்த்துமே ஹீரோனி மனசுக்குள்ளே இவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இருக்காங்களா, நான் தான் தெரியாமல் அவனோட வீட்டில் வந்துட்டேனான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட இவங்க தான் என்னுடைய அம்மா சொல்லிட்டு அறிமுகப்படுத்த. அதை கேட்ட ஹீரோனி ரொம்ப ஷாக் ஆகிறா. ஏன்னா அவங்களுடைய அம்மா வந்து ரொம்ப யங்காகவும் ஸ்டைலாகவும் இருக்காங்க. ஹீரோ உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுக்க போகிறா. அந்த நேரத்தில் ஹீரோடைய அம்மாவுக்கு ஹீரோனி ரொம்ப பிடிச்சு போகுது. ஹீரோனியோடைய அம்மா வந்து மனசுக்குள்ளே இந்த பொண்ணு தான் ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கா, என் பையன் இது வரைக்கும் யாருமே டேட்டிங் பண்ணல, காரணம் இவ்வளோ தான் இருக்கணும் போல சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹீரோனி கிட்ட நீ இவ்வளோ காலையில் இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோனி நேற்று நைட் நாங்கள் 2 பேரும் ஸ்கூலில் ரேனியன் பார்ட்டிக்கு போனோம், நாங்கள் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இவன் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான்னு சொல்கிறா. அதை கேட்ட ஹீரோவுடைய அம்மா வந்து அந்த ரீனியன் பார்ட்டியில் அந்த பொண்ணு வந்தாலா, என் பையனை பிரேக்கப் பண்ணிவிட்டு அவனை விட்டுட்டு போன அந்த எக்ஸ்கேல் ஃப்ரெண்டு அங்கே தான் அவனுடைய ஃபஸ்ட்டு லவ்வான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோனி ஆமாம் அவளும் அந்த பார்ட்டியில் இருந்தான்னு சொல்கிறான். அப்போ ஹீரோவுடைய அம்மா வந்து என் பையன் என்கிட்ட எதுவே சொல்ல மாட்டான், எத்தையுமே ஷேர் பண்ண மாட்டான்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ உள்ளே இருந்து எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருறான். அவன் வந்து அமைதியாக வந்து சொல்கிறான், நீங்கள் சொல்கிற அந்த பார்ட்டியில் இருந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, இப்போ உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காளே அவள் தானே சொல்கிறா. ஹீரோடைய அம்மா இது உங்களுக்குள்ள பர்சனல் விஷயம், நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனி ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே அவள் காலேஜ் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறா. அவள் ஃப்ரெண்டுக்காக சொல்லு நீ உண்மையிலேயே ஹீரோவை காதலிச்சியான்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோனி ஹை ஸ்கூலில் நினைவுகள் எல்லாமே
யோசிக்கிறா. உண்மையிலேயே அங்கே ஹீரோவை காதலிச்சிருக்கான்னு தெரியும். ஆனால் சில காரணங்களால அவனை விட்டிருப்பா. சீன்லேயே ஹீரோனி ஒரு ஃப்ளவர் புக்கை வச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வரான். நீ எங்கே போகிறன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோனி பதிலே சொல்லலை. அதனால ஹீரோ ரொம்ப கோபமாக அவளை அவனோட காரில் கூட்டிகிட்டு போகிறான். நீ எங்கே போகிறேன்னு சொல்லு, நான் உன்னை எங்கேயுமே போக விட மாட்டேன், நீ இப்போ எங்க கூட தான் இருக்கணும்னு சொல்கிறான். ஹீரோனி என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த ஃப்ளவரை அவகிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறான். ஹீரோ வந்து இன்னைக்கு நீ எங்கேயுமே போக முடியாது, நீ என்னை கிஸ் பண்ணாதான் நான் உன்னை விடுவேன்னு சொல்கிறேன். ஹீரோனி அதை செய்ய மாட்டேங்கிற. ஆனால் ஹீரோ அவளை ஃபோர்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறான். ஹீரோனி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்காம இருக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ அவகிட்ட சாரி சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளை அவனோட கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினி என்ன எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்குறா. ஹீரோ இன்னைக்கு நான் ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும், அதனால தான் நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறான். ஹீரோயினி நீ வேலை பண்ண போகிறேன்னா நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறா. ஹீரோ வந்து நீ இங்கேயே உட்காரு, நான் சொல்கிற வரைக்கும் போகக்கூடாது, என் முன்னாடியே இருன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போயிடறான். ஹீரோனி வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஜியா உள்ளே வரா. கூடவே மெங்கும் ஒரு ஃப்ரெண்டும் கூட வரான். ஹீரோனி பார்த்துமே மெங்கு நீங்கள் என்ன பண்ணுற, மறுபடியும் ஜியாவை சர்வீஸ் பண்ண வந்துட்டியா, ஒரு முறை அவனுடைய லைஃப் ஏற்கனவே ஸ்பாயில் பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் அதே மாதிரி பண்ண போறியான்னு சொல்லிட்டு கடுமையாக பேச ஆரம்பிக்கிறது. கேட்ட ஜியா அமைதியாக நின்று எல்லாத்தையுமே கேட்குறா. ஹீரோயினி நான் இங்கே வரல, அவன் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான், அவன் உள்ள வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்கிறான். மெங்கு அப்போ இங்கேருந்து உடனே போயிடுன்னு சொல்கிறான். ஹீரோனி கூட அங்கேருந்து கிளம்புறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வெளியே வந்து ஹீரோனி எங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். மெங்கு அந்த பொண்ணை இங்கே இருந்து நான் அவளை நிறைய அவமானப்படுத்திட்டேன்னு சொல்கிறான். ஹீரோயினி அங்கேருந்து போயிட்டா தெரிஞ்சதுமே ஹீரோ ரொம்பவே கோவப்படுறான். அவன் மெங்கு கிட்ட ஒரு பொண்ணை இப்படியே இன்சல்ட் பண்ணுறது எப்படி முடியும்னு கேட்குறான். அதுக்கு மெங்க இருந்துக்கிட்டு நீ இப்போ அவளை மறுபடியும் காதலிச்சிரு, அதனால தான் இவ்வளோ கேர் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கிண்டலாக சொல்கிறான். ஹீரோ அப்படியே தான் எதுவும் இல்லை, ஆனால் எந்த பொண்ணையும் இப்படி அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் ஜியாவும் ஹீரோனியும் ஒரு காஃபி ஷாப்பில் இருக்காங்க. ஜியா மெங்க சார்பு நான் அவங்ககிட்ட சாரி கேட்கணுன்னு தான் வந்தேன், ஒரு கேள்வி கேட்கலாமா, நீ ஏன் அங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோனி வந்து எனக்கும் அவனுக்கும் இப்போ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, நான் வேலைக்காக தான் அவன் என்னை கூப்பிட்டான், நாங்கள் இப்போ டேட்டிங் பண்ணலை, அதனால இதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு சொல்கிறா. இதை கேட்டு ஜியா உண்மையிலேயே ஹையர் ஸ்கூலில் இருந்து ஹீரோவை காதலிச்சிருக்கேன், ஆனால் நீ அவனோட இருந்ததுனால நான் எதுவுமே சொல்லலை, இப்போது நீங்கள் 2 பேரும் இல்லைன்னா நான் ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறா. ஹீரோனி மனசுக்குள்ளே ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. ஆனாலும் ஜியாவுக்காக ஆமாம் நீ சான்ஸை ட்ரை பண்ணிக்கோன்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோ அங்கே வரான். நான் சொன்னேன் இல்லை என்னோட பர்மிஷன் இல்லாமல் நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு. அப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஜியா ஹீரோவுடைய கையை பிடிச்சி நீ அவளை கன்ஃபியூஷன் பண்ணாத, நான் தான் அவளை காஃபி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனி அவங்க 2 பேரையும் பார்த்துமே ரொம்ப அப்செட் ஆகுறா. அதுக்கப்புறம் வெளியே போகும்போது ஜியாவுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு கிளம்புறா. ஹீரோ வந்து இவ ஏன் இப்படி அப்செட் ஆகி போறான்னு புரியாமல் கன்ஃபியூஷன் ஆகுறா. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோனி ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவங்க அங்கிள் பார்க்க வந்திருக்கா. அப்போ ரூவுடைய அம்மா கால் பண்ணி இனிமேல் உன் அங்கிளுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன், அவனை ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாங்க. ஹீரோனி ரொம்ப பதட்டமாக உள்ளே போய் அங்கிள் கிட்ட போகிறா. அங்கிள் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட வேணாம், லூ ஃபேமிலியோட எல்லா கஷ்டம் நீ தான் சுமக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோனி வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறா. அப்போ ரூவுடைய அம்மா வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சென்னு இருக்கான், போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க. ஹீரோனி அங்கிளை காப்பாற்றுன்னு நினச்சி ஷென்னை பார்க்கறதுக்கு வரா. ஷென்னு அவனை பார்த்துமே கொஞ்சம் பயந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறான். ஹீரோனி சாரின்னு சொல்கிறா. ஷென்னு நீ எதுக்கு இங்கே வந்த, சாரி சொல்ல வந்தியா, நான் நினச்சேன் நம்மளுடைய என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி வந்து அப்படி நான் செய்ய முடியாது, எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை, நான் உங்ககிட்ட இதுதான் சொல்ல வந்தேன், தயவு செஞ்சு என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணாத, என்னால் நம்ம 2 பேரும் குடும்பத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்கிறா. அதுக்கு ஷென்னு சரி நீ இவ்வளவு கேட்டுக்கிட்டு இருக்க, நான் என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கிறான். ஷென்னு வந்து நீ எல்லா பேச்சையும் கேட்கணும், அப்போதான் என்கேஜ்மெண்ட்டை நான் பிரேக்கப் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. ஹீரோனி மனசுக்குள்ளே வேறு வழியே இல்லாமல் சம்மதிக்கிறா. ஷென்னு இப்போ உன் கையை என்னோட பிடிக்க வேணும்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோனி கையை கொடுக்க தயங்குற நேரத்தில் வெளியே ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். உள்ள ஷென்னு நீ என் பேச்சை கேட்பேன்னு சொன்னேன், இப்போ கையை பிடிக்க முடியாதா, இல்லை நான் என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிட்டுவேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஹீரோனி வந்து கையை கொடுக்க முயற்சி பண்ணுறா. ஷென்னு அவளோட கையை பிடிக்கிறான். இது இருந்து வெளியே ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் மனசுக்குள்ளே அப்படின்னா ஷென்னு தான் உனக்கு முக்கியம், அவன் இவ்வளோ பண்ணதுக்கு அப்புறம் நீ அவனை தான் சூஸ் பண்ணியான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் சில பேர் வந்து ஷென்னை அட்டாக் பண்ணி அவனோட கையை உடைச்சிடுறாங்க. அஸ்டண்ட் வந்து ஹீரோ கிட்ட மேம் டச் பண்ண அந்த கையை நாங்கள் உடைச்சிட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோவுடைய அம்மா கால் பண்ணி ஹீரோனி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா உடனே வான்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வந்துமே ஹீரோனியும் அவங்க அம்மாவும் டிசைன் மாதிரி ட்ரெஸ்ஸுங்களை பார்க்குறான். அவங்க அம்மா வந்து ரொம்ப பிடிக்குது. அந்த நேரத்தில் ஹீரோ உள்ள வந்து அவங்க 2 பேரும் சேர்த்து பார்த்துடுறான். ஹீரோயின் அவங்களுக்காக சேரிட்டி ஈவெண்ட்டுக்காக இப்படி ஒரு அழகான ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணி கொடுப்பேன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ உள்ள வரான். அவங்க பார்த்ததுமே ஹீரோவுடைய அம்மா நீ சரியான நேரத்தில் வந்துட்ட, சீக்கிரம் போய் நமக்காக குக்கிங் பண்ணு, நம்ம 3 பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அம்மா கிட்ட சாரி நான் முன்னாடி உங்கள் பையனை விட்டுட்டு போனதுக்குன்னு சொல்கிறா. அவங்க அம்மா நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன், நீ அவனை விட்டுட்டு போனதுக்கு ஏதோ காரணம் இருக்கும்,
ஆனால் நீங்கள் 2 பேரும் திரும்பி சேரணும்னு சொல்கிறாங்க ஹீரோனி. ஆனால் இப்போ அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோவுடைய அம்மா ரொம்ப கோபப்படுறாங்க. உடனே ஹீரோ கிட்ட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்குறாங்க. ஹீரோ எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை, யார் இப்படி சொல்லதுன்னு சொல்லி கேட்குறான். ஹீரோனி வந்து ஜியா தான் சொன்னால் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கீங்கன்னு சொல்கிறா. ஹீரோவுடைய அம்மா வந்து சரி நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொபோஸில் அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோனி கிளம்ப முயற்சி பண்ணுறா. அப்போ ஹீரோ எங்கள் அம்மா போயிட்டாங்க, இப்போ எங்கள் கூட டின்னர் சாப்பிட மாட்டேன்னு கேட்குறான். ஹீரோனி வந்து இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு சென்னுக்கிட்ட என்ன இருக்குது, அவனை நீ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட இருக்கிற எந்த குவாலிட்டி என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறியா? 6 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, இப்போ அது எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு கோபமாக கேட்குறான். லூ ஃபேமிலிக்காக தான் நீ வந்து சென்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியா? அவங்க உனக்கு எவ்வளோ முக்கியமாக சொல்லிட்டு தொடர்ந்து கேட்குறான். ஹீரோனி வந்துக்கு எனக்கு லூ ஃபேமிலி தேவையில்லை, ஆனால் நான் சென்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், அது என்னுடைய விருப்பம், நீங்கள் தான் என்னை வெறுக்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ இதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க, இதை பற்றி இனிமேல் கேட்காதீங்கன்னு சொல்கிறா. ஹீரோ சரி நான் இனிமேல் அதை கேட்க மாட்டேன், ஆனால் நாளைக்கு நடக்கிற சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு நீ என் கூட வரணும்னு சொல்கிறான். ஹீரோனி நான் உங்கள் கூட வர முடியாது, அங்கே லூ ஃபேமிலியும் இருக்கும், உங்கள் கூட பார்த்தா எனக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகணும்னு சொல்கிறான். ஹீரோ லூ ஃபேமிலியை விட்டு நீ வரலன்னா நான் எல்லாருக்கிட்டையும் நம்ம 2 பேருக்குள்ளே நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டான். இதை கேட்ட வேறு வழியே இல்லாமல் ஹீரோயினி வந்து சம்மதிக்கிறா. நெக்ஸ்ட் சீனில் சேரிட்டி ஈவெண்ட் நடக்குது. ஹீரோனியும் ஹீரோ கூட உள்ளே வரா. அங்கே எல்லாருமே ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஹீரோ இது வரைக்கும் எந்த பொண்ணை கூடயும் எந்த ஈவெண்ட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்ததே இல்லை, ஆனால் இப்போ இந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்கான், அவள் ரொம்ப அழகாக இருக்கா, அதனால தான் ஹீரோக்கு இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கலான்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஹீரோனிக்கு பிடிக்கல, அதனால நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்கிறான். ஹீரோ இருந்துக்கிட்டு இன்னைக்கு முழுக்க ஈவெண்ட் நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறான். எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் புலின் ஹீரோனி கிட்ட வரான் பேசுறதுக்கு. ஹீரோ இதை பார்த்து ரொம்ப கோவப்படுறான். ஹீரோ வந்து நீ எதுக்கு இங்கே வரதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். புலின் வந்து ஹீரோனி கிட்ட ஷென் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஆனால் ஷென் நல்லவன் இல்லைன்னு எனக்கு தெரியும், அவனோட நிறைய கெட்ட விஷயம் இருக்குது, அதனால தான் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ வந்து நீ அவளுக்காக கவலைப்பட வேணாம், அவளை நான் பார்த்துக்கிறேன், அவளை யாரை கல்யாணம் பண்ணுறான்னா அது நானே தான் இருப்பேன், வேறு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறேன். அதை கேட்ட புலின் ரொம்ப கோபமாக வரான். ஹீரோயின் ஹீரோ கிட்டே நீ ஏன் என்கிட்ட இப்படி நடத்துக்கிற, இப்போ நான் இங்கேருந்து போகணும், கொஞ்சம் நேரத்துக்கு என் ஃபேமிலி இங்கே வரப்போகிறாங்கன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு அதனால என்ன நீ எங்கே போக முடியாது, என் கூட தான் இருக்கணும்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சி உள்ளே வரதை பார்த்துடுறா. உடனே அவள் வந்து மூஞ்ச மறைக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறா. ஹீரோ அதை பார்த்துட்டு என் கூட இருக்கிறதுல உனக்கு அவ்வளோ சங்கடமாக ஃபீல் ஆகுதா, அதனால தான் நீ உன்னை மறைச்சிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் ஹீரோயின் வந்து அப்படி இல்லை, நான் ரூ கிட்ட தெரியாமல் இருக்கணும்னு தான் முயற்சி பண்ணேன்னு சொல்கிறா. ஆனால் அதுக்குள்ளே ரூ வந்து ஹீரோனியும் ஹீரோ கூட இருக்கிறத பார்க்குறா. ரூ வந்து நீ இவர் கூட என்ன பண்ணுற, உன் மேரேஜ் சென்னோட ஃபிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அப்படி இருக்க நீ வேற ஒரு ஆளோட இங்கே சுற்றுறன்னு கேட்குறா. அதுக்கு ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். இவ எங்கள் அம்மாவுக்காக இந்த சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணியிருக்கா, அதனால தான் இவ என் கூட வந்திருக்கான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி வந்து வாஷ்ரூமுக்கு போகிறா. அவள் பின்னாலேயே அந்த ரூவும் போகிறா. அவள் வந்து கேட்குறா உண்மையாக சொல்லு, நீயும் மிஸ்டர் ஜியும் அந்த என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோயின் அவர் தான் சொன்னார் இல்லையா, அவங்க அம்மாவுக்காக நான் புதுசாக ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறதுனால தான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு ரூ உடனே அது உனக்கு நல்லது தான், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் தூரமாகவே இரு, ஏன்னா அவர் எனக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ரூவுடைய அம்மா அங்கே வந்துடுறா. அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு ஹீரோனி ரொம்ப திட்டுறாங்க. நீ உண்மையிலேயே ஹீரோ கூட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா, உனக்கு தெரியும் இல்லை உன் தங்கச்சி அவரை காதலிக்கிறான்னு, அப்படி இருக்க நீ ஏன் அவரோட சுற்றிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை வந்து நீ யூஸ் பண்ணி உன்னோட பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது, அப்படி மட்டும் பண்ணாத, இல்லைன்னா உன் அங்கிள் ட்ரீட்மெண்ட்டு நான் நிறுத்திவிடன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஷென்னை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்னதுனால தான் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கொடுத்தேன், ஆனால் இப்போ ஷென் உன்னை கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டான், அதனால இனிமேல் நான் எந்த பணத்தையும் தர மாட்டேன்னு சொல்கிறா. ஹீரோயின் அதிர்ச்சி. ஆனால் நீங்கள் தானே என்கேஜ்மெண்ட் நடந்தால் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தரேன்னு சொன்னீங்கன்னு கேட்குறா. ரூவுடைய அம்மா ஷென்னை இப்போ உன்னை கல்யாணம் பண்ண விருப்பலை, அதனால நான் இனிமேல் பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் அழுதுகிட்டே ஹீரோ கிட்ட வரா. எனக்கு உங்கள் ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஹீரோ அவளை வந்து அமைதியாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோ வந்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுறான். நான் சொல்கிற பேஷண்ட்டுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கணும், அவரை ஒரு நல்ல கேபினில் ஷிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனி ரொம்ப எமோஷ்னல் ஆகுறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு கேட்குறான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன், அதுக்கு பதிலாக நீ என்ன கொடுக்க போகிறேன்னு கேட்குறான். ஹீரோனி மெதுவாக ஹீரோ கிட்ட நெருக்கமாக வந்து அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஹீரோவும் அந்த நேரத்தில் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த நைட் 2 பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோயின் அமைதியாக எழுந்து உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஹீரோ வந்து கேட்குறான் நேற்று நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனால் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன், அந்த பேஷண்ட் யார், அவருக்காக நீ இவ்வளோ கவலைப்படுறேன்னு. ஹீரோயினி வந்து அவர் என்னோட அங்கிள் சான்ஜியோட அப்பா, அவர் எனக்கு ரொம்ப முக்கியமானவரும் சொல்கிறா. ஹீரோ வந்து இந்த பேரை கேட்டதுமே ஷாக் ஆகிறான்.
கோவத்தில் நீ இன்னும் அவனை மறக்கவே இல்லையா, நான் உனக்காக இவ்வளோ பண்ணியும் நீ என்னை ஒரு மனுஷனை கூட நினைக்க மாட்டியான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். ஹீரோ நீ அவசரமாக கோவப்படாதீங்க, நான் ஒரு அண்ணாதை, என் அங்கிள் தான் என்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தாரு. அதுக்கப்புறம் நான் வந்து லூ ஃபேமிலி என்னை அடாப்ட் பண்ணிடுச்சு. இப்போ அவரை காப்பாற்றணும், நான் அவங்க ஹெல்ப்பு கேட்டேன், ஏன்னா நான் அவரை ரொம்ப நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு ஹீரோ வந்து அவளோட எந்தோடைய எக்ஸ்பிளைனும் நம்பவே மாட்டான். ஹீரோ நீ மறுபடியும் புரிய வைக்க முயற்சி பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோவுடைய ஃபேமிலி வந்து டின்னருக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்காங்க. அங்கே ஜியாவும் இருக்கா. ஹீரோவுடைய அப்பா வந்து ஜியா நல்ல பொண்ணு, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. அது கேட்ட ஹீரோ உடனே அங்கேருந்து வெளியே போயிடுறான். அந்த ஜியா வந்து அவள் பின்னாலே வந்து நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பலை, எந்த காரணம்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ வந்து நான் உன்னை காதலிக்கலன்னு உனக்கே தெரியும், அப்படி இருக்க நீ ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்குறான். அதுக்கப்புறம் ஹீரோனை காட்டுறாங்க. அவங்க அங்கிள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா, அவங்களுக்கு எப்படி தெரியும் மிஸ்டர் ஜி எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவங்க அங்கிள் வந்து நீ வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இப்போ என்னை அவர் பார்க்க வந்திருந்தாரு, உன்னை பற்றி நிறைய விஷயங்களை கேட்டாருன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோனி ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறா. ஜி இங்கே வந்தானா, அதுவும் பற்றி கேட்டானான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனி வெளியே வரா. அங்கே ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவா நான் உன்னை டின்னருக்கு கூட்டிகிட்டு போகிறேன், இப்போ நீ என்னோட வான்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஹீரோனி அமைதியாக சம்மதிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை கூட்டிகிட்டு கிளம்புறான். ஹீரோ வந்து ஹீரோனியை ஒரு பெரிய லக்ஸரி ரெஸ்டாரண்ட்டுக்கு டின்னருக்காக கூட்டிகிட்டு போகிறான். அங்கே வந்து ஹீரோனி இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது எல்லாம் எனக்கு செட் ஆகாது, நம்ம வேறு எங்கேயாச்சும் போகலான்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நான் அவங்ககிட்ட இருந்து பணம் கேட்டேனா, உன்னுடைய ஒரு கிஸ்ஸே எனக்கு விலை உயர்ந்ததுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவளை கிஸ் பண்ண முயற்சி பண்ணுறான். ஆனால் ஹீரோனி வந்து தயங்குறா. ஹீரோ எப்பவுமே நான் தான் உன்னை கிஸ் பண்ண ட்ரை பண்ணணுமா, நீயும் ஒரு தடவை கிஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு டீசிங் சொல்கிறான். அதுக்கப்புறம் இதை கேட்ட ஹீரோயின் வந்து மெதுவாக ஹீரோவை கிட்ட இருந்து வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ண போது வெளியில் இருந்து ஷென்னு சத்தமாக ஹீரோனி பேரை சொல்லி கூப்பிட்றான். என் ஃபியான்சியை உள்ளே வந்ததை பார்த்தேன், அவளை வெளியே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். இதை கேட்ட ஹீரோனி ரொம்ப பயந்துடுறான். அவன் நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்த்தா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்கிறான். ஹீரோ உடனே இன்னும் என் கூட இருக்க உனக்கு எம்பேர்ஸாக ஃபீல் ஆகுது, அதனால தான் அவன் முன்னாடி வர விருப்பம் இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோனி அப்படி இல்லை, ஆனால் அவன் முன்னாடி நான் வர விரும்பலைன்னு சொல்லிட்டு பதில் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் மட்டும் தனியாக வெளியே வந்து ஷென்னுக்கிட்ட ஏன் இவ்வளோ சத்தமாக கத்திக்கிட்டு இருக்க. ஷென்னு ஹீரோவை பார்த்த உடனே சாரி மிஸ்டர் ஜி, என் ஃபியான்சி உள்ளே வந்த மாதிரி தோணுச்சு, அதனால தான் அவளை வெளியே கூட்டிகிட்டு போக நினச்சேன், ஆனால் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா நான் தப்பாக புரிஞ்சிருப்பேன் போல சொல்கிறான். ஹீரோ வந்து அமைதியாக இங்கே யாருமே இல்லை, நம்பிக்கை இல்லைன்னா நீயே உள்ளே போய் பார்த்துக்கோன்னு சொல்கிறான். ஆனால் ஷென்னு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு டவுட் எதுவும் இல்லை, நான் உங்களை நம்புறேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு நான் வந்து அவளை பல தடவை பார்த்துருக்கேன், அவளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லை, இந்த மேரேஜுக்கே அவளுக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்கிறான். அதுக்கு ஷென்னை சிரிச்சுக்கிட்டு ஆனால் அவளால் அவள் ஃபேமிலிக்கு எதுவும் எதுவும் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப பேராசை பிடிச்சுங்க, பணத்துக்காக தான் என்னோட மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்தால் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரும், அவளை வந்து ஃபேமிலிக்கு எதுவும் செய்ய முடியாது, அதனால தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு மோசமாக பேசுகிறான். இது கேட்ட ஹீரோக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்க உடனே உள்ளே வந்து ஹீரோனி கிட்ட உன் ஃபியான்சி உன்னை பற்றி என்ன மாதிரி பேசுகிறான்னு கேட்டியா, இதுக்கப்புறமா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்குறான். ஹீரோனி மனசு ஒடிஞ்சா மாதிரி என்கிட்ட வேறு வழி இல்லை, நான் என் ஃபேமிலிக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது, அதனால நான் அவனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். ஹீரோ உடனே நீ ஒரு தடவை என்னை நம்பி சொல்லு, நான் உன்னை எல்லாத்துலேயும் இருந்துமே காப்பாற்றுவேன், உன்னை இந்த நிலைமையில இருந்து வெளியே கொண்டு வருவேன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோனி வந்து இனிமேல் உங்களுடைய ஹெல்ப் எதுவுமே செய்ய முடியாது, அதனால அவனையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதியாக சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வருத்தமா அவனை தவிர வேறு யாரையும் நீ பார்க்க மாட்டியா, அதுக்கப்புறம் நானும் உனக்காக தான் இருக்கேன்னு சொல்ல முயற்சி பண்ணுறேன், ஆனால் ஹீரோனி மறுபடியும் நான் ஷென்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஹீரோ இது ரொம்ப கோவமாக வந்து சரி இங்கேருந்து போயிடுன்னு சொல்கிறான். ஹீரோனி வந்து கிளம்ப போகிற நேரத்தில் ஹீரோ மறுபடியும் அவளை நிறுத்தி சரி நான் கோபப்பட மாட்டேன், இப்போ என் கூட வான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவளை காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவனுடைய பேங்க் கார்டை எடுத்து கொடுக்குறான். இதை வச்சுக்கோ, உன் அங்கிள் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். ஹீரோனி ஷாக்கா உங்கள் கார்டு எதுக்கு எனக்கு கிட்ட தரீங்கன்னு கேட்குறா. ஹீரோ உடனே தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கோ, உன் அங்கிள் நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை பார்த்து ஹீரோனி மனசுக்குள்ளே இவன் உண்மையிலே என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுறான், ஆனால் லூ ஃபேமிலி காரணமாக நான் உனக்கு எதுவுமே செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ரூ ஹீரோனியுடைய கம்பெனிக்கு வர அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கா. ஆனால் ஸ்டாஃப் வந்து அவளை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. ரூ வந்து கோவமாக என்னை ஏன் தடுக்கிறீங்க, மிஸ்டர் ஜி என்னை நல்லா தெரிஞ்சிருப்பாருன்னு சொல்கிறா. ஆனால் ஸ்டாஃப் வந்து அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் எடுத்துருக்கணுமே, முன்னாடியே மீட்டிங்கில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், ஆனால் நீங்கள் அப்படி செய்யலைன்னு சொல்கிற. அந்த நேரத்தில் வந்து ஹீரோனி அங்கே வரா. ஸ்டாஃப் வந்து அவளை எதுவுமே சொல்லாமல் உள்ளே அனுப்புகிறா. இதை பார்த்த ரூ உடனே அவள் மட்டும் எதுக்கு உள்ளே அனுப்புறீங்கன்னு கேட்குறா. ஸ்டாஃப் வந்து ஏன்னா எங்கள் பாஸுக்கு இவரை ரொம்பவே நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. ரூ இருந்துக்கிட்டு இவ என்னுடைய சிஸ்டர் தான் சொன்னதுமே ஸ்டாஃப் வந்து அப்படியான்னு சொல்லிட்டு ரூவை உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வந்து ரூ ரொம்ப கோவப்படுறா. ஹீரோவை பார்க்கலன்னா உன்னுடைய ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி மேலே சண்டை போடுறா. அதே நேரத்தில் ஹீரோனி அடிக்க தைய தூக்குறா. அந்த
நேரத்தில் ஹீரோ அங்கே வந்துட்டு ரூவுடைய கையை பிடிச்சு நிறுத்துறான். என் கம்பெனிக்குள்ளே வந்து என் லவர்கிட்ட இப்படி நடக்கிறத நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறான். இதை கேட்ட ரூ ஷாக் ஆகிறா. உங்களுக்கு என் மேலே தானே இன்ட்ரெஸ்டிங் இருக்குன்னு நினச்சேன், அப்படி இருக்க என் சிஸ்டர் மேலே எப்போ இன்ட்ரெஸ்டிங் வந்துச்சு? நீங்கள் என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு தானே எனக்காக தானே வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோ உடனே யார் சொன்னது நான் உனக்காக வந்தேன்னு? நான் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வந்தது இவளுக்காக மட்டும்தான், நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரூ இருந்துக்கிட்டு ஷாக் ஆகுறா. ஆனால் என்னுடைய சிஸ்டர் கிட்ட நீங்கள் இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்க முடியும்னு கேட்குறா. ஹீரோ வந்து அவளுடைய மேரேஜ் ஏற்கனவே ஷன்னோட ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் ஹீரோனி அவன் பக்கம் இழுத்துக்கிட்டு இவளுக்கு யாராச்சும் கல்யாணம் பண்ண போகிறான்னு அது நான் தானே சொல்கிறான். இதை கேட்ட ரூ ரொம்ப கோவப்படுறா. உள்ளே ஹீரோனியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட மெதுவாக கேட்குறா, நீங்கள் உண்மையிலே என்னை லைக் பண்ணுறீங்களான்னு. அதுக்கு ஹீரோ உடனே நான் உன்னை லைக் பண்ணுவேனா, நான் உன்னை எப்போவுமே என் பக்கத்தில் வச்சு நான் உன்னை ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு கடுமையாக சொல்கிறான். கேட்ட ஹீரோனி ரொம்பவே ஹார்ட் ஆகிக்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோ கவனிக்கிறா ஹீரோனுடைய காலில் வந்து வலி இருக்குதுன்னு. உன் காலுக்கு என்னாச்சுன்னு கேட்குறான். ஹீரோனி ஹீல்ஸ் போடுறதுனால தான் கால் வலி வந்துடுச்சுன்னு சொல்கிறா. உடனே ஹீரோ அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி அவளுக்காக ஸ்லிப்பர் கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜியா அங்கே ஸ்லிப்பர் கொண்டு வரா. ஜியா இது யாருக்காகன்னு கேட்குறா. ஹீரோ ஆமாம் அவளுக்காக தானே சொல்கிறான். ஹீரோ வந்து ஹீரோனியோட காலில் வலி இருக்குதுன்னு தான் ஸ்லிப்பர் வாங்க சொன்னேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு ஒரு வேலை வந்துடுது, அதனால் நான் இங்கேருந்து போகணும், நீ இங்கே இரு, நான் திரும்பி வர வரைக்கும் காத்திருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் போனதுக்கப்புறம் ஹீரோனி தனியாக இருக்கிறா. அப்போ ஜியா ஹீரோனி கிட்ட கேட்குறா, உங்கள் 2 பேருக்கும் உண்மையிலே என்ன ரிலேஷன்ஷிப்னு. ஹீரோனி அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நான் ஒரு பிரச்சனை இருந்தேன், அதனால தான் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்கிறா. ஜியா இருந்துக்கிட்டே நீங்கள் 2 பேரும் எதுவும் இல்லைன்னா உனக்கே தெரியும், ஆனால் வெளியில் இருக்கிறவங்க அதை வேறு மாதிரியாக புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் இப்படி ஒரே இடத்துல சேர்ந்து இருந்தால் அவனுக்கு பிரச்சனை தான் வரும்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. அவனுடைய ரெப்புடேஷனை ரொம்ப மோசமாக பாதிக்கப்படும், அப்படி நடக்கணும்னு நீ விரும்புறியான்னு கேட்குறா. இதை கேட்ட ஹீரோயினுக்கு ஹீரோவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினச்சி திரும்பி வீட்டுக்கு போயிடுறா. அங்கே ரூமுக்குள்ளே போனப்போ ரூ வந்து ஏற்கனவே ரூமை முழுக்க அலங்கோலமாக மாற்றி வச்சுருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறா. அப்போ ரூ உள்ளே வந்து ஹீரோனிக்கிட்ட இருக்கிற அந்த இயரிங்கை பற்றி பேசுகிறா. இது உனக்காக பர்த்டேக்கு கொடுத்த கிஃப்ட் இல்லையான்னு கேட்குறா. ஹீரோனி ஆமாம் இது அவர் கொடுத்தது தான், இது என்கிட்ட திருப்பி கொடுன்னு சொல்கிறா. ஆனால் ரூ வந்து அதை கொடுக்கவே மாட்டேங்கிறா. ரூ வந்து அவன் உன்னை இல்லை என்ன தான் பார்த்தானான்னு தெரியல, எல்லா பொண்ணுங்களை விட உன்னை மட்டும் ஏன் இப்படி பைத்தியமா சுத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்குறா. அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, நான் உன்னோட கல்யாணம் உன்னோட நடக்க விட மாட்டேன், நீ ஷன்னு தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோனி என் கல்யாணத்தை நீ கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு ரூ இருந்துக்கிட்டு நீ ஷன்னை கல்யாணம் பண்ணலைன்னா உன்னுடைய அக்களோட ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் நிறுத்திடுவோம், அதோட கூட நான் அவரை என் கையாலேயே சொல்ல மிரட்டுறா. இதை கேட்டு ஹீரோனி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறா. ஹீரோயினி உள்ளுக்குள்ள அப்போ நினைக்கிறா ஹீரோ என் கல்யாணத்தை வேறு யாரு கூட நடக்க விட மாட்டான்னு. அப்போ ரூ வந்து ஒரு ஐடியா சொல்கிறா. அவங்ககிட்ட உண்மை சொல்லாமலேயே ஷன்னோட கல்யாணத்தை நடத்தலாம், அப்போ அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் எங்கள் பக்கம் வந்துடுவான். நெக்ஸ்ட் சீனில் ஹீரோனியை வெட்டிங் ட்ரெஸ்ஸில் காட்டுறாங்க. அவங்க அம்மா ஹீரோனிக்கிட்ட வந்து நீ ஏன் ஹீரோ கிட்ட உண்மை சொல்லலைன்னு கேட்குறாங்க. ஹீரோனி வந்து ஹீரோவை பழி வாங்கணும் எண்ணம் இருக்குது, அதனால தான் அவன் கூட இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அப்போ ரூடி அம்மா உள்ள வந்து இது உன்னுடைய வெட்டிங் டே, சந்தோஷமாக இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் பின்னால் வரவே மாட்டான், அவன் உன்னை உண்மையாகவே லைக் பண்ணலை, வெறும் டைம் பாஸுக்கு தான், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் தங்கச்சிக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோனி இன்னும் ரொம்ப கவலை ஆகுறா. அப்போ ஹீரோனி வந்து ஸ்டேஜுக்கு ஷென் கூட வரா. ஷென் வந்து அங்கேயே எல்லாரும் முன்னாடி ஹீரோனியை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண முயற்சி பண்ணுறான். ஹீரோனி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஷென்னு கோவமாக இது நம்ம வெட்டிங் டே, நீ இன்னும் என்ன ஒரு கிஸ் கூட செய்ய மாட்டேன்னா எப்படி என் வைஃப் ஆக முடியும்னு சொல்லிக்கிட்டு அவளை கட்டாயப்படுத்துகிறான். அப்போ ஹீரோ உள்ளே ஓடி வரான். இதை உடனே நிறுத்துங்கன்னு கத்துறான். ஹீரோவை பார்த்ததுமே ஷென்னு நீ இங்கே வருவீங்கன்னு நான் நம்பவே இல்லைன்னு சொல்ல ஹீரோனியை பார்த்து நீ இவனை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு உறுதியாக சொல்கிறான். ஷென்னு நீங்கள் ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனு, உங்களுக்கு ஏன் இந்த பொண்ணு, இந்த உலகத்தில் வேறு பொண்ணே இல்லையான்னு கேட்குறான். அப்போ ரூடி அம்மா வந்து இவளை ஷென்னு தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கான்னு சொல்கிறான். ஹீரோ இந்த கல்யாணம் நடக்கவே முடியாதுன்னு ஹீரோனி என்னோட தான் வரணும்னு சொல்கிறான். அப்போ ரூ உள்ளே வந்து சிஸ்டரை தான் ஷென்னை கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கான்னு சொல்கிறா. அப்போ ஹீரோனி பயந்துக்கிட்டு நான் அவங்க கூட வரமாட்டேன்னு சொல்கிறா. ஆனால் உள்ளுக்குள்ளே அவளுக்கு தெரியும் அங்கேருந்து நம்ம போனால் அங்கிளோட நிலைமை மோசமாகிடணும். ஹீரோனி எவ்வளோ சொன்னால் கேட்கவே மாட்டான். ஹீரோ அவளை ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஷென்னு கோவமா ரூடி அம்மா கிட்ட அவள் வேறு யாருமே அஃபர்லேயே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ பார்த்தா அவளுக்கு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா போலன்னு சொல்லிட்டு கத்துறான். எங்ககிட்ட இருந்து நிறைய பணம் வாங்கிக்கிட்டீங்க, இப்போ இந்த கல்யாணம் நடக்கலை, இந்த பணத்தை நீங்கள் 10 மடங்கு திருப்பி கொடுக்கணும், இல்லைன்னா உங்கள் குடும்பத்தையே நாங்கள் அழிச்சிடுவோம் சொல்லிட்டு மிரட்டுறோம். இதை கேட்ட ரூடி அம்மா வந்து ஷாக் ஆகுறா. அப்போ ரூ இருந்துக்கிட்டு கவலைப்படாதீங்க, அந்த பணத்தை அவளே
திருப்பி கொடுப்பான்னு சொல்றா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப கோவத்துல ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்க போனான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் ஏதாவது சொல்ல முயற்சி பண்றான். ஆனா ஹீரோ திடீர்னு எமோஷன் ஆகி கண்ணீர் விடுறான். உன் வாழ்க்கையில நான் எப்பவுமே முக்கியமானவனா இருக்கல, முதல்ல சஞ்சி இப்போ ஷியான், நீ எப்பவுமே என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதனையா ஹீரோ அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறான். அதை பார்த்து ஹீரோனுக்கு கண்ணீர் விட ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் வெளியே வர அங்க மைடு வந்து பாஸ் இப்போ கம்பெனிக்கு வேலைக்காக போயிருக்காரு, கொஞ்ச நேரத்துக்கு வந்துடுவாருன்னு சொல்றா. ஹீரோனி அமைதியா ஹீரோக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜியா வீட்டுக்குள்ள வரா. ஹீரோனை பார்த்ததுமே நீ இவ்வளோ காலையில ஜியோட வீட்டுல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்கறா. நேற்று உன் கல்யாணம் ஷானோட நடக்கலையா, அப்படி இருக்க இங்க என்ன பண்றேன்னு கேட்கறா. ஹீரோனி வந்து கல்யாணம் நடக்கல, என்ன அவன் இங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டான்னு சொல்றா. இதை கேட்ட ஜியா கோவத்துல ஹீரோனி ஒரு அறைய கொடுக்குறா. எல்லாம் பிரச்சனையும் உன்னாலதான், நீ அவனை செடியூஸ் பண்ணலன்னா அவன் வேற யாரையுமே பார்க்க மாட்டான்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோனிக்கு கோவம் வந்து அவளுக்கு ஒரு அறைய கொடுக்குறா. இந்த மாதிரி பேசலாம், நீ போயிட்டு அவங்ககிட்ட பேசு, இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்ற. அந்த நேரத்துல ஹீரோ உள்ள வரான். இங்க நான் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கறான். உடனே ஜியா இருந்துகிட்டு ஹீரோ கிட்ட போயிட்டு அவ என்ன அடிச்சுட்டா, நான் அவகிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றா. ஆனா இதை கேட்ட ஹீரோக்கு உள்ளுக்குள்ள சந்தோஷமாகுது. ஃபைனலா இவளே பதில் சொல்ல கத்துட்டாலேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹீரோ வந்து ஜியாவை பார்த்து நீயும் அவளை அடிச்சிருக்க, அது கணத்துல பாரு கைராக தெரியுது, அதனாலதான் அவ ஒன்னு அடிச்சிருப்பான்னு சொல்றான். இங்க வந்து சீனை போடாம இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றான். இதை கேட்ட ஜியா கோவத்துல அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட வரான். அப்போ ஹீரோனி வந்து நான் இங்க இருந்து எங்கேயுமே போக மாட்டேன், இந்த வீட்லயே தான் இருப்பேன்னு சொல்றா. அந்த வார்த்தை கேட்ட ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். ஃபைனலா இவ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கா, என்ன அப்செட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஷியானா அவனோட கம்பெனில காட்டுறாங்க. அங்க ரூ வந்து ஷியானை பார்க்க வரா. அவ இருந்துகிட்டு கேட்கறான், நீங்க ஏன் வந்திருக்க, பணத்தை திருப்பி கொடுக்க வந்திருக்கான்னு கேட்கறான். அதுக்கு ரூ இருந்துகிட்டு என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு, அதை ஃபாலோ பண்ணா அவ உங்ககிட்ட திரும்பி வந்துருவான்னு சொல்றா. ஆனா ஷியான் வந்து எனக்கு அவளை திரும்பி வரணும்னு எந்த ஒரு ஆசையும் இல்லை, அதுக்கப்புறம் இந்த விஷயம் கண்டி ஹீரோக்கு தெரிஞ்சா என்ன இந்த ஊர்ல இருந்தே தொட்டிடுவான்னு சொல்றான். அதுக்கு ரூ இருந்துகிட்டு முதல்ல நான் என்னுடைய முழு பிளானையும் கேளு, இது நடந்தா உனக்கே சொந்தமாயிடுவான்னு சொல்றான். அதே நேரத்துல ஹீரோவால உன்னை எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்றான். இதை கேட்ட ஷியான் ஆர்வமா சரி அப்படின்னா உன் பிளான் என்னன்னு கேட்கறான். அதுக்கு நெக்ஸ்ட் சீன்ல வந்து ரூ ஹீரோனியை பார்க்க வரா. ஹீரோனி வந்து நீ இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்கறா. ரூ இருந்துகிட்டு நாங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், உன்னை கட்டாயப்படுத்தி ஷென்னோட கல்யாணம் பண்ண வைக்க முயற்சித்து தப்பு தான், இப்பதான் எனக்கு அந்த தப்பு புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சாரி சொல்லதான் வந்தேன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோனி கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுக்குறா. அதுல மறைமுகமா வந்து ட்ரிங்க்ஸ் கலக்குறா. ஹீரோனி சந்தேகத்தோட நீ உண்மையிலேயே நீ ஏன் ஜி வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கறா. ரூ இருந்துகிட்டு நீ வீட்டை விட்டு வந்துட்ட, உன் ட்ரெஸ் எதுவுமே எடுத்துட்டு வரல, அதை திருப்பி கொடுக்க வந்தேன்னு சொல்ற. அதுக்கப்புறம் ஹீரோனி அந்த தண்ணியை குடிக்க வைக்கிறா. ரூ கூட கொஞ்சம் குடிச்சிடுறா. ஹீரோனி வந்து ட்ரெஸ்ஸை பார்க்கணும்னு சொன்னதுமே ரூனுடைய ஃபோனுக்கு வந்து தொடர்ந்து மெசேஜ் வர ஆரம்பிக்குது. சில நேரத்துக்கு அப்புறம் ரூ வந்து மயங்கி விழுந்துடுறா. உண்மையிலேயே ரூ தான் ட்ரிங்க்ஸ் கலந்துருக்கான்னு ஹீரோனுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டா, அதனால தான் கிளாஸை மாத்திருக்கா. அதுக்கப்புறம் ஃபோன் மெசேஜ் பார்த்தா ஹீரோன் ஷாக் ஆகுறா. அது ஷியான் கிட்ட இருந்து வந்திருக்கு. சீக்கிரம் என் ரூமுக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு மெசேஜில் இருக்குது. இதெல்லாம் புரிஞ்ச ஹீரோனி மயங்கி இருந்த ரூவை கூட்டிக்கிட்டு ஹோட்டல் ரூமுக்கு போகிறா. அங்கே ஷியானோட ரூமில் ரூவை விட்டுட்டு வெளியே வரா. வெளியே வரும்போது நாளைக்கு காலையில் உங்களை 2 பேருடைய மரியாதைக்கு எப்படி கெட்டு போகுதுன்னு பாரு சொல்லிட்டு நினைக்கிறா. உண்மையிலேயே ரூவும் ஷியானும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி ஹீரோனி அங்கே வர சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஹீரோனி வந்து ஹோட்டலில் இருந்து வெளியே வரும்போது அங்கே வெளியே ஹீரோ நிற்கிறத பார்க்குறா. ஹீரோ ஓடி வந்து ஹீரோனி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். நான் ரொம்ப பயந்துட்டேன், மறுபடியும் எங்கே உன்னை எழுந்துருவேன்னு சொல்லிட்டு நினைச்சேன்னு சொல்கிறான். ஹீரோனி வந்து ஷாக்காய் நீ இங்கே எப்படி வந்து யார் கூப்பிட்டாங்கன்னு கேட்குறா. ஹீரோ இருந்துக்கிட்டு ரூ தான் சொன்னான், நீ வந்து ஷென்னோட இங்கே வந்துட்டேன், என்னை விட்டு போயிட போகிறேன்னு சொன்னான், அதனால தான் நான் பயந்துட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனி இப்போ உங்களுக்கு எந்த பயமும் வேணாம், இனிமேல் நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்கிறா. நாளைக்கு காலையில் யாருடைய மரியாதை கெட்டு போகுதுன்னு தெரியும், என்னுடைய மரியாதை கெடுக்க நினைச்சுங்க, இப்போ அவனுடைய மரியாதை கெட்டு போக போகுதுன்னு சொல்கிறா. ஒரு பக்கம் ஹோட்டல் ரூமில் இருந்து ஷியான் வந்து ரூ கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக வர முயற்சி செய்கிறா. ரூ வந்து அவளை தள்ளி விட்டுட்டு தூரமாக போக சொல்லிக்கிட்டே இருக்கா. அதே நேரத்தில் ரூம் லைட் வந்து ஆன் ஆகுது. உள்ள ரூவுடைய அம்மாவும் ஹீரோனி வராங்க. அவங்கள அந்த நிலையில பார்த்த உடனே ஹீரோனி வந்து அப்படியா என் கல்யாணம் கேன்சல் ஆன உடனே நீங்கள் 2 பேரும் ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறா. ரூவுடைய அம்மா உடனே போயிட்டு ரூவை வந்து கவர் பண்ணுறா. நீங்கள் எப்படி வந்த பதட்டமாக கேட்குறா. அதுக்கு ரூ இருந்துக்கிட்டு குழப்பமா எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் இவ தான் என்னை ஏதோ ட்ராப் பண்ணி இந்த ஷென்னோட ரூமுக்கு கூட்டு அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது கேட்ட ரூவுடைய அம்மா வந்து கோவத்தில் ஹீரோனி மேலே கத்த ஆரம்பிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு இப்படி செய்ய உனக்கு எப்படி தைரியம் இருந்துச்சு சொல்லிட்டு கேட்குறா. ஹீரோனி அமைதியா நான் எதுவுமே செய்யலை, இதெல்லாம் முதல்ல உன் பொண்ணு தான் பிளான் பண்ணா, அந்த பிளானை நான் அவளுக்கே திருப்பி போட்டேன்னு சொல்கிறா. ரூ கோவமா அப்படின்னா நீ தான் எனக்கு ட்ரெக்ஸ் கொடுத்து இந்த ஷென்னோட ரூமுக்கு அனுப்பி விட்டியா, நீயே உன் வாழ்க்கை கெடுத்துக்கிட்ட, ஷியான் கல்யாணம் பண்ணாமல் ஹீரோக்காக இது எல்லாமே பண்ணுற, ஆனால் ஹீரோ வந்து உன்னை எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அவன் யூஸ் பண்ணுறான், லவ் பண்ணலன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ உள்ள வரான். அவங்க 2 பேரும் முன்னாடி நான் தெளிவாக சொல்கிறான், இந்த உலகத்திலே நான் உண்மையாக காதலிச்ச ஒரே பொண்ணு இவ தான், நான் இவளை எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், நான் யாரையாச்சும் கல்யாணம் பண்ணால் அது இவ்வளோ தான் இருக்கும், இல்லை என் வாழ்க்கையில் யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ஏன்னா நான் இவளை அவ்வளோ ரொம்ப காதலிச்சேன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோனியை
கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டில் ஹீரோனி மெதுவாக அங்கே எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ, ஆனால் நீ என்னை உண்மையிலேயே காதலிக்கிறியான்னு சொல்லிட்டு தயக்கத்தோடு கேட்குறா. இல்லை நீ என்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறியான்னு கேட்டேன். அதுக்கு ஹீரோ அமைதியாக நான் எப்பவுமே போய் சொல்ல மாட்டேன், அங்கே நான் எல்லாமே உண்மை தான் சொன்னேன்னு சொல்கிறான். ஆமாம் நீ என்னை விட்டுட்டு போனப்போ நான் உன்னை ஹர்ட் பண்ண ஆரம்பித்தேன், ஏன்னா நீ என்னோட இதயத்தையே உடைச்சிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு உன்னை மறுபடியும் காதலிக்க, அதனால நான் வந்து மறுபடியும் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். இனி உன்னை என் வாழ்க்கை முழுக்க என்னோடவே வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனி வந்து மெதுவாக, அப்படின்னா கம்பெனியில் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது உண்மையானு கேட்குற. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு ஆமாம் அந்த வார்த்தை முழுக்க முழுக்க உண்மை தான் சொல்லிட்டு பதில் சொல்கிறான். ஹீரோ வந்து நான் உண்மையாகவே உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், உன்னை இழக்க விரும்பலைன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோனி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அவள் ஸ்ட்ரைட்டாக வந்து ஹீரோவை கிஸ் பண்ணிவிட்டு நானும் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்கிறான். அந்த நாளில் நான் உன்னை விட்டுட்டு போனது தப்பு தான், நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு காரணம் ரூவுடைய அம்மாக்காக தான். நான் உன்னோட பிரேக்கப் பண்ணலன்னா அங்கிளுடைய ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க, என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறான். அதனால தான் நான் உன்னை விட்டுட்டு போனேன், ஆனால் அது என் வாழ்க்கையில் செஞ்சு பெரிய தப்பு. இப்போ எதுவாக இருந்தாலும் சரி, இனிமேல் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன், வாழ்க்கை முழுக்க உன் கூடவே இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது கேட்ட ஹீரோ சந்தோஷத்தில், அப்படின்னா நீயும் என்னை இவ்வளோ நாளாக காதலிச்சிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹீரோனே சிரிச்சுக்கிட்டு ஆமாம் நான் உன்னை ரொம்பவே நாளாகவே காதலிச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறான். அது 2 பேரும் ஃபைனலாக அவங்களுடைய காதலை ஓப்பனாக சொல்லிக்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இப்போ நான் உன்னை வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட அறிமுகப்படுத்த போகிறேன், சீக்கிரமாக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோனி ஒரு ஹோட்டலுக்கு வரா, அங்கே ஹீரோடைய அப்பாவை சந்திக்க போகிறா. அங்கே ஜியோ அங்கே பார்க்குறா. ஜியோ வந்து சொல்கிறா, உனக்கு ஷென்னோட கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு, இப்போ அவனோட கல்யாணம் நின்று போச்சா, அப்போ இவனை மயக்க வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கப்புறம் ஹீரோவுடைய அப்பா இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, என் பையன் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் எப்பவுமே ஒத்துக்க மாட்டேன். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு கேட்குறா, எனக்கு என்ன குறை இருக்குது, ஏன் இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதிக்க மாட்டேங்கிறீன்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோவுடைய அப்பா இருந்துக்கிட்டு சொல்கிறாரு, உன்னுடைய குடும்பம் நல்ல குடும்பமே இல்லை, உன்னை வந்து என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் குடும்ப மரியாதையே கெட்டு போயிடும், அதனால இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது கேட்டு ஹீரோனி ரொம்ப அப்செட் ஆகுறான். அந்த நேரத்தில் ஹீரோ உள்ளே வரான். அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக ஹீரோனி கிட்ட வந்து நின்றுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான், எதுவாக இருந்தாலும் நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவளை நான் உண்மையாகவே காதலிச்சு ஒரே பொண்ணு இவ தானே சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன், நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அவள் பல வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட்டுட்டு போயிட்டா எனக்கு தெரியும் சொல்கிறாரு. இதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறான், அதனால என்ன நான் இவளை திரும்பவும் சந்திக்கலன்னா என் வாழ்க்கையில் யாருமே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், இப்போ அவள் திரும்பி வந்துட்டா, அதனால நான் இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ என் பையனாகவே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஹீரோவுடைய அம்மா உள்ளே வந்து என் பையனுடைய கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோவுடைய அப்பா வந்து அவங்க அம்மாவை பார்த்துமே பயந்து போயிட்டாரு. அப்போ அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க, என் குடும்பம் வந்து அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பம் இல்லை, ஆனால் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வர, நான் உன் குடும்பத்துக்கு சரியானவளா இல்லையா, நான் உங்கள் குடும்பத்தை மரியாதை கெடுத்துதான் சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா இருந்துக்கிட்டு, உங்ககிட்ட இப்படியெல்லாம் யார் சொன்னது, நான் உன்னை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நீ ஏன் இப்படி நினைக்கிறேன்னு. அதுக்கு அவங்க அம்மா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, அந்த மாதிரி தான் நம்ம பையனும் காதலிக்கிறான், அப்படி இருக்க நீ ஏன் அவங்கள ஏற்றுக்க மாட்டேங்கிறேன்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா இருந்துக்கிட்டு பேசுனதுமே ஹீரோவுடைய அப்பா வந்து ஃபைனலாக ஒத்துக்கிறாரு. சரி என் பையன் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்கள ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். இதை பார்த்து ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே வராங்க. ஹீரோ இருந்துக்கிட்டு ஹீரோனி கிட்ட நான் லேட்டாக வந்ததுக்கு சாரின்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு அதில் என்ன இருக்குது, நீ சரியான நேரத்தில் தான் வந்து என்னை காப்பாற்றிட்டேன், அதனால சாரி எல்லாம் எதுவும் வேணான்னு சொல்கிறா. நேரத்தில் ஜியா வெளியே வரா. அவள் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறா, உன்னை என்னையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வந்து முடிவு பண்ணியிருந்தாரு, ஆனால் நம்ம 2 பேருக்குள்ளே இவள் வந்ததுனால தான் இப்போ அது நடக்காமல் போயிடுச்சுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நான் வந்து உண்மையாக தான் உன்னை லவ் பண்ணேன், ஆனால் இந்த பொண்ணு உன்னை எப்பவுமே காதலிக்கலை, உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறா, நான் உன்னை எப்பவுமே காதலிக்கலை, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது இவ்வளோ மட்டும்தான். அப்போது ஹீரோயின் இருந்துக்கிட்டு சொல்கிறா, எங்களுடைய பிரேக்கப் நடந்தது உண்மைதான், ஆனால் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் இப்போ கிளியர் பண்ணிக்கிட்டோம், அதனால இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி நீ பேச தேவையில்லை. ஸோ நான் வந்து இப்போ இவனை ரொம்ப காதலிக்கிறேன், அவருக்காக எது வேணாலும் செய்ய தயாராக இருக்கேன், நான் ஆரம்பத்திலிருந்தே இவனை காதலிச்சேன், ஆனால் அப்போ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்பு நான் மறுபடியும் செய்ய மாட்டேன், இனிமேல் என் வாழ்க்கை முழுக்க இவன் கூடவே இருப்பேன்னு சொல்கிறா. இதை கேட்ட ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான், ஏன்னா ஹீரோனி ஜியாவு முன்னாடியே என்னை காதலிக்கிறான்னு சொல்லிட்டா. அப்போ ஹீரோனி சொல்கிறா, நீ எந்த கவலையும் படாத, இனிமேல் நான் உன்னை ஹர்ட் பண்ண மாட்டேன். இந்த கேட்ட ஹீரோ ரொம்ப சந்தோஷத்தில் ஹீரோனி கட்டி பிடிச்சிக்கிறான். நெக்ஸ்ட் சீனில் வந்து ஹீரோனி 2 பேரும் பார்ட்டிக்கு வராங்க. அங்கே ஹீரோனி கிட்ட இங்கே உன்னை பார்க்க நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோக்கு ஒரு கால் வருது, அதனால ஹீரோனி கிட்ட நீ இங்கே இரு, நான் பேசிட்டு திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அந்த பார்ட்டியில் ரூவும் இருக்கா. அவள் வந்து ஹீரோனி பார்த்ததுமே ரொம்ப கோவப்படுறா. ரூ கேட்குறா, நீ இந்த பார்ட்டிக்கு வந்திருக்க, யார் கூட வந்தேன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி சொல்கிறா,
நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட தான் வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அப்போ ஹீரோயினி வந்து கவனிக்கிறா, ரூ போட்டிருக்க அந்த ஹியரிங் வந்து ஹீரோ அவளுக்கு பர்த்டே கிஃப்டாக கொடுத்த அந்த ஹியரிங் தானே. உடனே ஹீரோயின் இருந்துக்கிட்டு சொல்கிறா, நீ ஏன் அந்த ஹியரிங் போட்டிருக்க, அது என்கிட்ட திருப்பி கொடுன்னு. அதுக்கு ரூ இருந்துக்கிட்டு சொல்கிறா, நான் ஏன் அது உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும், இது என்னோடதுன்னு சொல்கிறா. அதனால 2 பேரும் அங்கே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டில் இருந்து எல்லாருமே இதை பார்க்குறாங்க. அதோட ரூ போட்டிருக்க அந்த ஹியரிங்கும் பார்க்குறாங்க. இது வந்து ஹியரிங் வந்து ஒரு அடிஷனில் வாங்கினார், எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். அதனால இந்த பொண்ணு தான் ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறாங்க. நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போடுறீங்க, அதோட ஹீரோனி பார்த்தா கேட்குறாங்க, நீ மிஸ்டர் ஜியோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஏன் சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோனி சொல்கிறா, இல்லை நான் தான் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு ரூ இருந்துக்கிட்டு, இல்லை அவள் போய் சொல்கிறா, நான் தான் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோ உள்ளே வந்துடுறான், இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே ரூ இருந்துக்கிட்டு ஹீரோ கிட்ட போகிறான். ஹீரோ இருந்துக்கிட்டு அவளை இக்னோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் கேட்குறான், நீ ஏன் என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கவனிக்கிறான், அந்த ஹியரிங் பார்த்ததுமே, நீ எதுக்கு என்னுடைய லவருடைய ஹியரிங் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுறான், ஹீரோனி தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் சொல்லிட்டு. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் ரூ தான் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்போ தான் எல்லாருக்குமே புரியுது, ரூ வந்து போய் சொல்லிக்கிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு. அங்கேருந்து எல்லாருமே ரூ மேலே தான் கோவப்படுறாங்க. அங்கே ரூ வந்து ஹீரோனி அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறான். உங்ககிட்ட அப்படி என்ன இருக்குது, அதனால இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான், உனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டு கூட இல்லைன்னு. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு கோவமாக சொல்கிறான், இதை பற்றி பேச நீ யார், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இவ்வளோ தான், நீ எப்பவுமே அவளை மாதிரி ஆக முடியாது. அதுக்கப்புறம் நீ வந்து எவ்வளோ அதிகமாக பேசுகிறியோ அவ்வளோ அதிகமாக எனக்கு உன் மேலே கோவம் வருது. அதுக்கப்புறம் எல்லாக்கிட்டையும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறான், இனிமேல் யாராவது ரூ கம்பெனியோட பிஸ்னஸ் கான்டாக்ட் வச்சு இருந்தால் அவங்களுடைய கம்பெனி கூட நான் பிஸ்னஸ் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் ரூ வந்து வீட்டுக்கு வர அவளுடைய அம்மா ரொம்ப கோவமாக சொல்கிறா, நீ உடனே போயிட்டு ஹீரோனிக்கிட்ட சாரி கேளு, அந்த பார்ட்டியில் வந்து நீ ப்ராப்ளம் பண்ணதுனால இப்போ எந்த கம்பெனி நம்ம கூட வேலை செய்ய தயாராக இல்லை, இப்படியே போனால் நம்ம கம்பெனி சீக்கிரமாக முழுக்க நாசமாக போயிடும். ஆனால் ரூ இருந்துக்கிட்டு சொல்கிறேன், நான் எப்பவுமே அவகிட்ட சாரி கேட்க மாட்டேன்னு. அதுக்கு அவளுடைய அம்மா இருந்துக்கிட்டு, இப்போ ஈகோ எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு போயிட்டு அவகிட்ட சாரி கேளு, அப்போ தான் நம்ம கம்பெனி மறுபடியும் சரியாகும். கடைசியாக ரூ வந்து கட்டாயப்படுத்தி ஹீரோனி பார்க்க வரா. பார்ட்டியில் மோசமாக நடந்ததுக்காக ஹீரோனி கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா. ஆனால் ஹீரோனி வந்து மன்னிக்கவே மாட்டேங்கிறா. அதனால ரூ இருந்துக்கிட்டு கோவப்படுறா. ஹீரோனி சொல்கிறா, உன்னை மாதிரி ஒரு பொண்ணுக்கிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லை, நீ இங்கேருந்து போகலாம், உங்கள் ஃபேமிலி கூட இனிமேல் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, அதனால உன்னை மன்னிக்க முடியாதுன்னு சொல்கிறா. இதுக்கு சொல்லிட்டு ஹீரோனி வந்து இக்னோர் பண்ணிட்டு உள்ளே போயிடுறா. அப்போ ரூ கோவத்தில் சொல்கிறா, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன், ஆனால் நீ என்னை மன்னிக்கல, அதனால இனிமேல் உன்னை வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும், அதுக்காக உன் அங்கிள் என்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனி ஹீரோ கிட்ட வந்துட்டு சொல்கிறா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னைக்கு ரூ என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா, ஆனால் நான் அவளை மன்னிக்கல, இனிமேல் அவங்க ஃபேமிலி கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு. இதை கேட்ட ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான், நீ சரியான முடிவு தான் எடுத்திருக்க, அதுதான் நல்லது, அவங்களோட எந்த தொடர்பும் வைக்காதுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் ஹீரோனி வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து ஃபோன் வருது. அங்கே வந்து சொல்கிறாங்க, உன் அங்கிள் உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குது, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லி. இதை கேட்டு ஹீரோனி பதறி போய் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோனி தெரிஞ்சுக்கிறா, அங்கிள் போட்டிருந்த ஆக்சிஜன் பேக்கிங்கில் ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் ஹீரோனி கொஞ்சம் வெளியே போகிறா. அப்போ அங்கிள் ஹீரோவை பார்த்துட்டு ஹேன்ஜின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஹீரோ இருந்துக்கிட்டு, நான் ஹேன்ஜி இல்லை, நான் மிஸ்டர் ஜின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ரூ உள்ளே வர. அவளை பார்த்துமே ஹீரோக்கு ரொம்ப கோவப்படுறான். ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறான், கோவப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலையா, ஏன் அங்கிள் உங்களை ஆன்ஜின்னு கூப்பிட்றாருன்னு. நீங்கள் வந்து ஆன்ஜி மாதிரி அப்படியே இருக்கீங்க, ஆன்ஜி தான் ஹீரோனியோடைய சைல்டுஹுட் பாய் ஃப்ரெண்டு, ஆனால் அவன் வந்து இறந்துட்டான், அதனால தான் நீங்கள் அவனை மாதிரி இருக்கீங்க காரணத்துக்காக தான் அவன் உங்களை காதலிக்கிறான்னு சொல்கிறா. அதோட இன்னொரு விஷயமும் சேர்த்து சொல்கிறா, அவள் வந்து உங்களை லவ் பண்ணலை, உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறா, அதனால உனக்கு என்ன, அவள் என்ன நினச்சி என்னை காதலிச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இப்போ அவள் என்ன தான் காதலிக்கிறா, என் கூட தான் இருக்கான்னு. அந்த நேரத்தில் ஹீரோனி வந்து உள்ளே வரா. ரூவை பார்த்துமே ரொம்ப கோபமாக சொல்கிறா, நீ ஏன் எப்பவுமே எங்களுடைய பர்சனல் லைஃப்பில் தலையிட்ட, நீயும் உங்கள் அம்மாவுக்கும் எந்த வேலையும் இல்லையா, எப்போ தான் என்னை விட்டுட்டு போக போகிறீங்க, எப்பவுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறா. அதுக்கு ரூ இருந்துக்கிட்டு சொல்கிறா, நான் வந்து இவங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கேன்னு. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட கேட்குற, ஹாஸ்பிட்டலில் நீ ஹேன்சி பற்றி கேட்டதுக்கு அப்புறம் என் மேலே உனக்கு கோவமே வரலையே, 2 பேரும் பற்றி தப்பாக நினைக்கலையான்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, இல்லவே இல்லை, நான் உன்னை நம்புகிறேன், நீ என்ன தான் உண்மையாக காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோயின் இருந்துக்கிட்டு, நானும் ஆன்ஜியும் ஒரே அங்கிள் கூட தான் வளர்ந்தோம், நாங்கள் 2 பேரும் ரத்த உறவு இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒரே ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம், அதுதான் உண்மைன்னு சொல்கிறா. அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, அவளை நிறுத்தி, நீ எத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் வந்து உன்னை நம்புறேன்னு சொல்கிறேன். இதை கேட்ட ஹீரோயினி வந்து ரொம்ப சந்தோஷமாகி ஹீரோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா.
ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அவங்களோட பாண்டிங் இன்னும் அதிகமாக ஸ்ட்ராங் ஆகுது. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. அப்போ ஹீரோ இருந்துக்கிட்டு அவளை சமாதானப்படுத்தி இனிமேல் உன் அங்கிளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். அதோடு ஹீரோயினிக்கிட்ட கொஞ்சம் எமோஷனல் ஆகுறா. ஏன்னா இத்தனை நாள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துக்கிட்டு ஹீரோயினிக்கிட்ட கேட்குறான், இப்போயாச்சும் நீ என்ன நம்புறியான்னு சொல்லிட்டு. அதுக்கு ஹீரோனி நான் இப்போ உன்னை மட்டும்தான் நம்புறேன்னு சொல்கிறான். இதை கேட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்து எல்லா பிரச்சனையும் சரியாகுது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோனி அப்செட்டாக இருக்கா. அதனால ஹீரோ என்னாச்சு, ஏன் இவ்வளோ அப்செட்டாக இருக்குன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு, நான் பல வருஷமாக முன்னாடி ஒன்று பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா நீ எந்த பொண்ணையும் டேட்டிங் கூட ட்ரை பண்ணல, இன்னும் எனக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ இருந்துக்கிட்டு, நம்ம பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணையும் என் வாழ்க்கையில் வரவிடலை. ஏன்னா ஒரு நாள் நீ மறுபடியும் என் வாழ்க்கையில் திரும்பி வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் வேறு யாருக்கும் கொடுக்கன்னு நினைக்கலன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீரோனி இருந்துக்கிட்டு எமோஷனல் ஆகி, அதுக்கப்புறம் நீ உண்மையாகவே எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க. இந்த வாழ்க்கையில் நான் இனிமேல் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்கிறேன். அதுக்கு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, நீ மறுபடியும் என்னோட பிரேக்கப் பண்ணாலும் நான் மறுபடியும் நீ திரும்பி வரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோனி ரொம்ப சந்தோஷமாகி ஹீரோவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இதோட ட்ராமா ஹாப்பி எண்டிங்காக முடியுது. நெக்ஸ்ட் ட்ராமாவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.